ஹாய் ஆர்மிஸ், நான் உங்கள் மினி. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஏங்க்கா என்னாச்சுக்கா, ஏங்க்கா வீடியோ வரல அப்படிலாம். டெய்லி ஈவன் எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத முதற்கொண்டு கேட்டுகிட்டு இருந்தீங்க. என்னடா பண்ணேன், நானும் செகண்ட் பார்ட் போட்டுடலான்னு பார்த்தேன். பட் சடனாக ஒர்க் வந்து அப்படியே அதில் ஃபுல்லாக போக போக என்னால் ரெக்கார்டே பண்ண முடியல. எனக்கு டைமே இல்லை. நான் ராத்திரி தூங்கவே 10:30 11 இப்படிலாம் வந்துட்டு இருந்தேன்னா, எனக்கு அப்போல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஐயோ கடவுளே, எனக்கு தூக்கம் வருது, நாளைக்கு பண்ணிடுவேன்னு நானே என்னை மோட்டிவேஷன்லாம் பண்ணேன், நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்லாம். பட் பண்ண முடில. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லேட்டாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஐம் ரியலி சாரி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் லேட்டாக போட்டதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒர்த்தாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும். சரி, இன்றைக்கி கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ரொம்ப நேரம் கழிச்சு ரெக்கார்ட் பண்ணுறோமா, லைட்டாக நர்வஸாக இருக்குது. ஒரு மாதிரி பார்த்துட்டோமா, ஏதோ புதுசாக ஒரு விஷயத்த பண்ண போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ நாள் கேப் ஆகிடுச்சில்ல. ஸோ பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். ஸோ பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹைப் பண்ணாதவங்க மறக்காமல் ஹைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான். ஸோ எல்லோரும் மறக்காமல் அந்த விஷயத்தை கேட்டுட்டால் அதை பற்றியும் கொஞ்சம் நம்ம பேசலாம். ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சீனில் என்ன பார்த்தோன்னா, அந்த ஜங்க் பையன் வேறு உங்களை ரொம்ப வெக்கப்பட வச்சிட்டான். உங்களுக்கு அப்படியே ஜங்குக்கே ஃபேஸ் பண்ண முடியல. நான் போகிறேன். ஜங்க் உங்களை பார்த்துட்டு, எங்கே போகிறேன்? நான் போய் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணவா? புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், புருஷனை கவனிங்கடி, அப்புறம் போய் அத்தை அம்மானு எல்லாத்தையும் கவனிச்சிக்கலாம். கல்யாணம்லாம் பொண்டாட்டிங்கன்னா இப்படி பண்ணுங்கடி. நீங்கள் அவனை பார்த்துட்டு, அதான் கவனிச்சேன்ல. ஆ என்ன சொன்னேன்? எனக்கு கேட்கல. அதான் நேற்று நல்லா தானே கவனித்தேன். அடேங்கப்பா, அடுத்துட்டு ஜங்கு உங்களை பார்க்குறான். அவங்களுக்கு அதுக்கு மேலே நினைக்க முடியல, ஓடிட்டீங்க. ஜங்குக்கு ஒரே சிரிப்பு தான். பாத்தியா வாயை இவளுக்கு, இப்படி தான் இருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறம் போய் நீங்கள் ஜங்கு கூட அம்மாவுக்கும் அவங்க அக்காவுக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க 2 பேரும் வந்து இப்போ உங்கள்கிட்ட கேஷுவலாக பேசுகிறாங்க. பட் நிமிர்ந்து உங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு அது ஏன்னே புரிஞ்சிருக்காது. நீங்களும் உங்களை பார்க்குறீங்க, அவங்க 2 பேரும் உங்களை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோவா உங்களை ஃபேஸ் பண்ணி பேசலாம் மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அம்சம் அதை யோசிச்சுட்டே வந்து வெளியே வந்திருப்பீங்க. விஷயம் உங்களை பார்த்துட்டு, ஓய் அடிச்சுட்டு விஷயம் பாவமாக பார்க்குறீங்க. ஒரு சோஃபாவில் உட்காந்துருப்பா. என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்ககிட்ட எழுந்திரிச்சு வரா. எனக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் மூஞ்சி இப்படி இருக்குது? நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சைலண்ட்டாக சொல்கிறீங்க. விஷயக்கு தெரியுது என்னமோ போட்டு ஃபீல் பண்ணுறீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கடகடன்னு அவர் ரூமுக்கு தான் கூப்பிட்டு போயிருப்பான். விஷயம், நான் போய் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஹெல்ப் பண்ணலாம், ஃபஸ்ட் இங்கே உட்காரு. எல்லா விஷயம் எப்படின்னே விஷயம் உட்கார வச்சுட்டு அந்த கதவை சாத்திட்டு வந்துட்டா. என்னாச்சு, வலிக்குதா? நீங்கள் விஷயம் பார்த்துட்டு, இல்லை அது காலையிலே மாமா மாத்திரை வாங்கி கொடுத்துட்டாங்க, வலிலாம் இல்லை. எடுத்துட்டு விஷயம் வேண்டாம் விஷி. சரி எனக்கு சிரிப்பு தாண்டி வருது இதை கேட்கும் போது. ஆனாலும் என்ன பண்ணேன், என்னால் வந்துட்டு உன்னை கேர் பண்ணாமலும் இருக்க முடியல, சேம் டைம் இதை கேட்டாலும் என்னால் சிரிப்பையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் சிரிக்கிறா. நீங்கள் அவளை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக வேறு. சரிங்க, சரி சொல்லு என்னாச்சு? அது ஏன்னு தெரியலடி, காலையிலேருந்து அத்தையும் சரி அம்மாவும் சரி என் ஃபேஸ் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அத்தையும் அம்மாவுமா? அதை உங்கள் மாமாவோட அம்மனா எனக்கு அத்தை தானே? பாட்டி அத்தை. சரி அத்தை. உங்கள் அம்மாவை நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஆமாம். அவங்க 2 பேருக்கு என்னாச்சுன்னு தெரியல, என் ஃபேஸே பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு வேளை 2 பேருக்கு என்ன பிடிக்கல போல. விஷயங்களை பார்த்துட்டு, அவங்க 2 பேருக்கு ஒன்றும் பிடிக்கலையா? அவங்க 2 பேர் ஏதாச்சும் பேசினா நான் பேசுவேன்னா அதுக்கு பதில் சொல்லுவாங்க, லைட்டாக சிரிப்பாங்க. ஆனால் எனக்கு பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேஸை டல்லாம் வச்சுட்டு, நான் எங்கள் அம்மாட்ட போகிறேன். அடிச்சுட்டு விஷயங்களை பார்க்குறா. ஆமாம், நான் எங்கள் அம்மாட்ட போகிறேன். போ, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்கிறேன். கண்ணில் தண்ணிலாம் வருது. லூஸா, அதுக்காக அழுறியா? ஆமாம் அப்படி சொல்லும் போதே கண்ணில் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. விஷயங்களை சமாதானம் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் ஓஹோன்றீங்க, அழுதுகிட்டே இருக்கீங்க. விஷயம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்ணி எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு, தண்ணியை குடி, நான் வரேன். நான் அம்மாட்ட போட்டா அப்போ மாமாட்ட கேட்குவா? இருடி வரேன். இல்லை ப்ளீஸ் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காரியா? சரி எப்படி சொல்லிட்டு நீங்களாம் அமைதியாக உட்காந்துருக்கீங்க, அதே தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு வேளை அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல போல இருக்கும், பிடிக்காமலும் இருக்கும்.
எல்லாருக்குலாம் மருமகளை பிடிக்காதுல்ல, நம்மளே அப்படித்தான் பிடிக்கல அப்படி சொல்லிட்டு நீங்களாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. எங்கள் விஷயம் வந்து கீழே வந்திருப்பா. மா மா என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வராங்க. என்ன ஆச்சு உனக்கும் பாட்டிக்கும்? எங்களுக்கு என்ன, நாங்கள் நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஷயம் பார்க்குறாங்க. பாட்டி நீ இங்கே வா. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வராங்க. உங்கள் 2 பேத்துக்கு இப்போ என்ன பிரச்சனை? எங்களுக்கு என்னடி பிரச்சனை? உனக்கு தான் ஏதோ பிரச்சனை போல. இங்கே வந்து தேவையில்லாம இப்போ எதுக்கு இப்படி கேட்டுட்ருக்க? இங்கே பாருங்கள், சும்மா டென்ஷன் பண்ணாதீங்க. இப்போ எதுக்கு விஷயம் டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் பார்க்குறாங்க. விஷயம் ஃபேஸ் பார்க்கணுமே, அவ்வளோ கோல்டாக இருக்குது. 2 பேரும் அவளை பார்த்துட்டு இப்போ என்னடி உனக்கு? இப்போ உங்கள் 2 பேத்துக்கு நான் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். எங்களுக்கு என்னடி, நாங்கள் நல்லா தானே இருக்கீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை வைன் கூட? அவள்கிட்ட ஏன் அப்படி பேசுகிறீங்க? நாங்கள் என்னடி சொன்னோம்? நாங்கள் வைனை ஒன்றுமே சொல்லலை. அதுதான் பிரச்சனை. ஏன் அவகிட்ட நார்மலாக பேச வேண்டியதுன்னா, பொதுவாக அவகிட்ட 2 பேரும் நல்லா இழிச்சு தானே பேசுவீங்க. இப்போதைக்கு அவளை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறீங்களா? அவள் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க 2 பேத்துக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கா. ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் 2 பேரும்? உங்கள் 2 பேத்துக்கு நிஜமாக அறிவே இல்லையா? விஷயம் அப்படி இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு விஷயோட அம்மா வராங்க. இங்கே பாருமா, நீ வாய முடி. நீ எப்போவுமே என்ன சொல்வேன்? ஒயின் என் பொண்ணு மாதிரி, ஒன்றை மாதிரி தான் எனக்கு ஒயின் அப்படின்னு தானே சொல்லுவேன். இப்படி தான் ஹர்ட் பண்ணுவியா என்ன? அவளை அப்படியே மூஞ்சி பார்த்தே பேசாமல் இருக்கு. இது என்னம்மா பழக்கம் இது? இது மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சது மாமா டென்ஷன் ஆயிரும். அந்தளவுக்குலாம் எதுவும் இல்லடி. அந்தளவுக்கு எதுவும் இல்லைனா அப்புறம் இது என்ன பழக்கம்? விஷி அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து யோசிக்கிறாங்க. என்ன அது? அவங்க பாட்டி விஷயம் பார்த்துட்டு, இல்லடி இது நாங்கள் எப்படி உன்கிட்ட சொல்கிறது அது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் யோசிக்கிறாங்க. இப்போ என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டேன். அட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி நான் சொல்ல முடியல, கொஞ்சம் தலையே சொல்லிடுறாங்க. அவங்க அம்மாவும் அப்படி தான். அவங்க அம்மா, சரி வா எங்கே வர, நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு பிடிக்கவே இல்லை உங்கள் 2 பேத்தையும். லூஸு ஓவராக பேசாத வா அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் அவங்க அம்மா ரூமுக்கு கூப்பிட்டு போயிடு. அவன் நெக்லேயே அவன் லிப்ஸ்லேயே ஹிக்கீஸாக இருக்குடி. அதை பார்த்து எங்களால் பேச முடியலடி. டக்குன்னு ஒரு நிமிஷம் மாதிரி அது என்ன தயக்கமாக இருக்கும்ல. ஈவன் உனக்கே ஃப்யூச்சரில் கல்யாணம் ஆனால் நீ அப்படி வந்து நல்லா என் ரியாக்ஷன் அப்படி தான் இருக்கும். அது எப்படி நான் டக்குன்னு நிமிந்து அதெல்லாம் பார்க்க முடியும்? அதனால அப்படி இருந்தோண்டி. அதுவும் நாங்கள் அவகிட்ட நல்லா தான் பேசணும். அவளும் பதிலெலாம் சொல்லிட்டு தான் இருந்தா. அவள் ஃபேஸை பார்க்குறப்ப கொஞ்சம் எங்களுக்கு அப்படி இருந்தனால நாங்கள் குனிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதானா? அவ்வளோதான். சரி உங்கள் அத்தைக்கு அடிச்சுட்டு சண்டைக்கு வருவோம் போல். ஆமாம், எங்கள் அத்தைக்காக அடிச்சுட்டு அப்படி தான் சண்டைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே வந்துட்டு, லூஸு என்ன அப்படின்றீங்க? டோரை திறக்கும் போதே லூஸுன்னு கூப்பிட்றா. அப்படி சொல்லி நீங்களும் பாவமாக பார்க்குறீங்க அவளை. ஷுபா, நானே உன் பேச்சுக்கிட்டு ஒரு செகண்ட் பயந்துட்டேன். என்னடா இப்போல்லாம் நம்ம வீட்டில் பண்ணுறாங்களான்னு. சரி எங்கள் அம்மா வீட்டுக்கு போவான். லூஸு மிஷி இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வந்துட்டு அவளே சொல்கிறா. அப்படியா? நிஜமா அப்படிதானா? நிஜமா அப்படிதான். சரி, நான் கூட ஏதோ பெருசாக நினச்சி பயந்துட்டேன். அதுங்காட்டி அழுக வருதில்ல. நான் என்ன பண்ணேன்? சின்ன வயசுலேருந்தே ஏதாச்சும் ஒரு விஷயத்த யோசிக்கும் போது இது அவ்வளோதான் அப்படிலாம் தோணும்போது கண்ணுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஊற்ற ஆரம்பிச்சிருது. ஆஹா, நேற்று நைட்டு ஊற்றலையா தாயே? போடி எப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சின்னு சிரிக்கிறீங்க. உங்கள் புருஷனை பற்றி அதெல்லாம் பற்றி பேசினா மட்டும் உடனே வெக்கம் வந்துடுது. அது அப்பயே அழுக வந்துச்சு தான். அது உங்களுக்குள்ள சீக்ரெட். அழுதியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். அதெல்லாம் இப்போ பேச மாட்டேன். உனக்கும் ஒரு நாள் வீக்கூட கல்யாணம் ஆகும்ல, அவங்கள பார்த்து வைக்கப்படுறான். அன்னைக்கு தெரியும் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு. நானும் பார்க்குறேன்டி நீ என்னென்ன பண்ணுறேன்னு. எனக்கும் புரியும்ல, இப்போ எனக்கு நல்லா புரியுதுல்ல, அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேற போகிறீங்க. அவங்கள பார்த்துட்டு அவ்வளோ வலிக்குமா அழுகிற அளவுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. நீங்கள் டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு ரொம்ப வலிக்கும், அழுகிற அளவுக்கு இல்லை, கதற அளவுக்கு. நம்ம என்ன தான் போது சொன்னாலும் மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான், தப்பிக்க முடியாது. அப்படி இருக்குமா மைன்? ரொம்ப கஷ்டம்தான். ஜங்குக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச வியும் உனக்கு கூட அப்படி தான் இருப்பாங்க. போனாலுமே பாவம் தான், என்ன மாதிரி தான். வலி மாத்திரை வாங்கி போட்டுட்டு வலிக்காத மாதிரியே நடிக்க வேண்டியதான். ஆனால் வலிக்கும் தான், அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணுறது? அடுத்துட்டு நீங்கள் போய்ட்டு போகிறீங்க எங்கள் விஷயக்கு. இப்படிலாம் வேறு இருக்கா? ஒருவேளை அதை நோன்னு சொல்லிட்டா நீங்கள் திருப்பி டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. என்னடி? அதெல்லாம் நோ சொல்ல முடியாது. நீ நோன்னு சொல்லி தலைகளாக நின்னாலும் சரி தலைகளாகவே நில்லு அடி கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவேன்? எடுத்துகிட்டு அவங்கள பார்க்குறான். ஸோ நோலாம் சொல்ல முடியாது, அவ்வளோதான், வேறு வழி இல்லை. அப்புறம் என்ன ஆகுனா
போக போக பழகிடும் சொல்லிட்டு சிரிச்சுட்டே பாருங்க. போக போக பழகிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறான். நீங்கள் மாடிக்கு போயிட்டீங்க. அங்கே பார்த்தா ஜேகே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். கூப்பிட்டு 1 ஹவர் கழிச்சு வருவீல. அது மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேஸை வந்தப்போ நார்மலாக வந்தீங்க. டல்லாக மாற்றிக்கிட்டீங்க. மாமா என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவன் நார்மலாக தான் கேட்டிருப்பான். பட் டக்குனு எந்திரிச்சு வந்துட்டான். என்னாச்சுமா? நான் அம்மாட்ட போவா? அம்மாட்ட போறியா? ஏன்? எனக்கு அம்மா பார்க்கணும் போல இருக்கு. நேற்று தானடி கல்யாணம் ஆச்சு. அதனால தான் எனக்கு எங்கள் அம்மாட்ட போகணும் போல இருக்கு. நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரவா? இதே எப்படி ஜங்குங்களை பார்க்குறான். சரி வா, நம்ம 2 பேர் சேர்ந்து போவோம். ஆஹா, நான் மட்டும் போகிறேன் அப்படி சொல்லிட்டு இவனை தள்ளி வேற பிடிச்சிக்கிட்டீங்க. ஏண்டி அம்மா ப்ளீஸ் நம்ம 2 பேர் சேர்ந்து போகலாமே. நீங்கள் வேணா பார்த்துட்டு இதுக்கு தான் இவ்வளோ யோசிச்சிங்களா? ம் அடுத்துட்டு போய் பெட்டில் உட்காந்துட்டீங்க. என்னாச்சு? அம்மா பார்க்கணும் போல இருக்கேன். சரி போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஜங்குக்கு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறான். எங்கள் ஜங்குக்கு வந்துட்டு இப்படி சொன்னோன்னே அங்கே அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க விஷயம் பார்க்குறாங்க. கூச்சிட்டதும் பரவாயில்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் ரியாக்ஷன் கொடுத்துட்டான். விஷயோட அம்மாவுக்கு வேறு வந்துட்டு ஒரு வேளை நீங்கள் வந்து கோச்சிக்கிட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்திருக்கும். அவங்க அவங்கள கூப்பிட்டு என்னம்மா எதுவும் அப்படின்னு கேட்கலான்னு நினைக்கிறாங்க. பட் ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவங்கள கூப்பிட்டுட்டாங்க. ஜங்குக்கு வந்து ஏன்னு கேட்டிருப்பான். இப்போ ஏன் முன்னாடி நான் பேசக்கூடாதா? பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறான். நீங்கள் என்னை பார்த்துட்டு நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. அவங்க உங்களை தனியாக ரூமுக்கு வேறு கூப்பிட்டு போகிறாங்களா? இங்கே ஜேகே டக்குன்னு விஷயம் சேர்த்து திரும்புகிறான். என்ன நான் என்னத்தை சொல்வேன்? எதுக்கு உங்கள் அம்மா தனியாக என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போகுது? தலைவரே, அவங்க உங்கள் பொண்டாட்டிக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு இந்த வீட்டுக்கு அவங்க அடிக்கடி வந்திருக்காங்க. அவங்க பேசி நல்லா பழகணுங்க தான். ஸோ எங்கள் அம்மா கட்டிச்சலாம் சாப்பிடாது. ஸோ காத்துருங்கள். குழுப்பை பற்றி அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாக சொல்லு, ஏதாச்சும் பிரச்சனையா? மாமா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. எல்லாம் அவள் ஃபேஸுமா டல்லான்ச்சுடி. மாமா அம்மா வீட்டுக்கு போகலாமான்னு கேட்டால் அதனால தான் சரி கீழே கூப்பிட்டு வந்தேன். உங்கள் அம்மா வேறு கூப்பிட்டு போகுது. என்ன உங்கள் அத்தை ஏதாவது சொல்லி வச்சாரா? உங்கள் அக்கா தானே, நீயே போய் கேளு. ஏய் சொல்கிறே, எனக்கு தெரியாதுடா. ஏய் மரியாதை சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவகிட்ட ஏறிட்டு போகிறான். அவன் ஐயா எனக்கு தெரியாதுடா அப்படின்னு கத்துறான். டக்குன்னு ஜங்கு கூட அம்மா வந்து பிரிச்சுட்டு இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சின்னனே அவள் கூட விளையாண்டுட்டு இருக்கான். அறிவில்லையா ஜங்கு? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவளை பார்த்துட்டு சொல்லுன்னு சொன்னேன். எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேறு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கான். இங்கே ஜங்குக்கோட அக்கா வேறு உங்களை உள்ள கூப்பிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்க அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாங்க. நீங்களும் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறீங்க. உனக்கு என் மேலே ஏதாச்சும் கோவமா? எனக்கு உங்கள் மேலாம் கோவம் இல்லை. அப்படியே அவசரமாக அம்மா வீட்டுக்கு போகிறேன்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை பார்க்குறீங்க. என்னாச்சு? அது எனக்கு அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கா, அதான் சொன்னேன். ஏன் கல்யாணம் நான் அடுத்த நாள் போகக்கூடாதாம்மா? அவங்க உங்களை பார்த்துட்டு ஐயோ வயன் அப்படி இல்லை, நான் ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன். அம்மா பார்த்துட்டு நான் வந்துடுவேன். போயிட்டு அம்மா ஒரு 2 hours 3 hours பார்த்துட்டு நான் நைட்டு இங்கே வந்துடுவேன். சரிம்மா சரிம்மா அப்படின்ட்டுருப்பாங்க. நீங்களும் ஒன்று சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க. விஷயம் சொன்னால் என்கிட்ட அப்படின்ட்டுருப்பாங்க. நீங்கள் கதை திறக்கும் போது அவங்க சொல்லியிருப்பாங்களா? நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. சொன்னால் சண்டை கட்டினா அவனுக்காக. சரி நீங்கள் அவங்கள சைலண்ட்டாக பார்க்குறீங்க. உண்மையிலே சொல்கிறேன், அவள் சண்டை கட்டும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. உனக்காக வந்து பேசுகிறாளே, நீ எப்படி ஃபீல் பண்ணுற? இதை கேட்கும்போது எனக்கும் அப்படி தான் இருக்குது. எடுத்துகிட்டு நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க உங்களை பார்த்துட்டு. சரி சரி போயிட்டு வா. சரி எடுத்துட்டு நீங்களும் கிளம்பியிருப்பீங்க. நீங்கள் வெளியே வந்துட்டதான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறீங்க. ஜங்குக்கு ரைட்டுக்கு லெஃப்ட்டுக்கு நடந்துகிட்ருக்கான். எங்கள் ஜங்குக்கோட அம்மா அவனை பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ இதுக்கு இவன் இப்படி நடந்துகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் விஷயக்கு சிரிப்பு தான் வருது. அவங்க ஜங்குக்கோட அக்கா பார்த்துட்டு டேய் உன் பொண்டாட்டி நானே டெலிவரிக்காக கூப்பிட்டு போனேன், இங்கிட்டு நடந்துகிட்ருக்கா? அதுக்கும் ஒரு நாள் கூப்பிட்டு போவேன், இப்போ எதுக்குள்ளே கூப்பிட்டு போனேன்? அதுக்கும் ஒரு நாள் கூப்பிட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜங்குக்கு பார்க்குறாங்க. அவன் டக்குன்னு சொல்லிட்டான். நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு ஏன் அப்புறம் அது நடக்கும் தானடி அடிச்சுட்டு உங்களுக்கு இப்போ ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குங்க. ஜங்கு பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்றீங்க. சொல்லி இப்போதைக்கு என் முன்னாடியே கூப்பிட்டு போனேன். இப்போ என்னடா அவளுக்கு நான் நாத்தனாதனடா, நான் கூப்பிட்டு போய் பேசக்கூடாதா? பேசலாம், ஆனாலும் என்ன தனியாக விட்டுட்டு கூப்பிட்டு போய் என்ன குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உருவாக்குறியா?
ஆமாம், பெரிய எந்த குடும்பம் குழப்பத்தில் இருக்கு பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அவங்க அக்கா பின்னாடி போகிறோம். நீங்கள் அனுப்பிச்சு ஷாக் ஆகிட்டீங்க. சொல்லுடியோ அப்படின்னு எங்கள் விஷயம் உங்களை பார்த்து சிரிக்கிறோம். என்னடி மாமா சொல்லிட்டு அக்காவை சொல்லுடி அப்படின்ட்டு போகிறாரு. அதெல்லாம் இங்கே அப்படி தான். அக்காவை பார்த்து அசால்ட்டாக எங்கள் மாமா ஒரு மூணு வந்தால் சொல்லுடிங்க, அப்புறம் அக்காங்க. எங்கள் மாமா அப்படி தான், அதுக்கு எப்படி தோணுதோ அப்படி பேசுவாங்களே அப்படி தான். நான் கூட உன் கேரக்டரை சம்டைம்ஸ் நினச்சிருக்கேன் விஷயம். இவ எப்படா இப்படி பேசுகிறா அப்படின்னு. இப்போ தான் தெரியுது ஒரு குடும்பமே இப்படி தான் போல். விஷயங்களை பார்த்துட்டு ஒரு சின்ன திருத்தம். என்ன திருத்தம் அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குறீங்க. நம்ம குடும்பம் நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தலையாட்டிக்கிறீங்க. விஷயம் சிரிக்கிறா. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருப்பீங்க. உங்கள் அம்மாவுக்கு உங்களை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். அதில் நீங்களும் ஜங்குக்கும் பைக்லேருந்து இறங்கி வரும்போது ஜங்குக்கு வந்து இறக்கி விட்டதுக்கப்புறம் மிஷினில் நான் வரேன் அப்படின்னு இருப்பான். அதுக்கப்புறம் உள்ளே அதுக்கு முன்னாடி அவன் உள்ளே வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டே தான் உங்களை உள்ளே கூப்பிட்டு வந்திருப்பான். டோர் ஓப்பனில் தான் வந்திருக்கா. அப்படி தான் உள்ளே வந்திருப்பீங்க. உங்கள் அம்மாவுக்கு அதை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருந்திருக்கும். நீங்கள் உங்கள் அம்மாவை ஓடி போய் ஹக் பண்ணிட்டீங்க. ஜங்குக்கு அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். உங்கள் அப்பா பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் அப்படி தான் கண்டுக்காதீங்க. சரி மாமா அப்படின்றமா. வாங்க மாப்பிள்ளை வந்து உட்காருங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உட்காரான். அவனுக்கு வாங்க மாப்பிள்ளை அப்படிலாம் சொல்லும் போதே மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே லைட்டாக ஸ்மைல் தான் வருது. உங்கள் அப்பா பார்த்துட்டு சரி நான் போய் காஃபி போட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாரு. ஜங்கு உங்கள் அப்பா பார்க்குற அவர் பாட்டி கேஷுவலாக போய் காஃபி போட்டுட்ருக்காரு. ஜங்குக்கு இதெல்லாம் புதுசாக பார்க்குறேன். ஏன்னா அவங்க மாமாவும் சரி இப்பெல்லாம் போய் அவங்க அக்காவுக்கு போட்டதில்லை. அவங்க அப்பா இருந்த வரைக்கும் அப்பெல்லாம் செஞ்சது இல்லையா. அதனால் ஜங்குக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. ஒரு ஃபேமிலியில் இவ்வளோ கேஷுவலாக இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா டக்குன்னு நின்று பார்த்துட்டு மாப்பிள்ள மாமா அப்படி சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறான். காஃபி டீ மில்க் எது வேணும்? அப்பா அவருக்கு பனானா மில்க் ஷேக் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை உங்கள் அப்பாவை பார்த்து சொல்லியிருப்பீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு நிமிஷம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு கொஞ்சம் லோ வாய்ஸில் சொல்லியிருப்பீங்க. ஜங்குக்கு லைட்டாக சிரிச்சிட்டு மாமா மாமா இல்லை எனக்கு பாலே ஓகே அப்படின்றான். அப்பா இல்லை அவருக்கு பனானா மில்க் ஷேக் தான் பிடிக்கும், பால்லாம் அவ்வளோ விரும்பிலாம் குடிக்க மாட்டார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு அப்பா நல்லா போடுவார் என்னடி எப்படி சொல்லிட்டு பார்க்குறான். உங்கள் அம்மா பார்த்துட்டு இருங்க நான் போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுச்சு போயிட்டாங்க. நீங்கள் ஜங்கு கிட்ட உட்காந்துட்டு அப்பா சூப்பராக போடுவார் பனானா மில்க் ஷேக் செம்மையாக இருக்கும், நாங்கள் வீட்டுக்கு அடிக்கடி கொண்டு வந்து கொடுப்பேன்ல, அப்பா போட்டே தான் கொடுப்பேன் நல்லா இருக்கும்ல. ஆனாலும் இப்படி போட சொல்கிறது நல்லா இருக்காடி. அதனால் நல்லா தான் இருக்கும். இப்படி தான் இருக்கணும் ஹஸ்பண்ட்னா, அப்போ தான் சூப்பராக இருக்கும் தெரியுமா. நான் என்ன உங்கள் அப்பா மாதிரி இருக்கணுங்கிறியா? எங்கள் அப்பா மாதிரி இருக்கக்கூடாது, எங்கள் அப்பாவோட 100% பெஸ்ட்டாக இருக்கணும். அவங்க அப்பாவே ரொம்ப பெஸ்ட்டு தான். எங்கள் அப்பாவை விட நீ இன்னும் பெஸ்ட்டாக இருக்கணும் ஓகேவா. ஓகே என் பொண்ணுக்கா உனக்கா 2 பேத்துக்கும் தான் அப்படி சொல்கிறீங்க. ஜங்கு உங்களை பார்த்து சிரிக்கிறானுங்க. அவனை பார்த்துட்டு பொண்ணு தான் வேணுமா? நான் ஒரு விஷயம் சொல்வா சொல்லு. நமக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு தான் பிறக்கும். ஏன் அப்படி சொல்லி நீங்கள் ஜங்குக்கு பார்க்குறீங்க? ஏன்னா நான் ஜிம்மு எக்ஸசைஸ் அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவேன். அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி பொண்ணு பிறகு தான் வாய்ப்பு அதிகம். அப்படிலாம் இல்லை, இது மித்து. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு அது மித்தெல்லாம் இல்லை, அது ரியல் தான். இல்லை ஜிம் போகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு தான் பிறக்கும், இதெல்லாம் மித்து ஜங்கு. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அதுக்கப்புறம் ஜிம் போகிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் அதிகபட்சம் ஃபஸ்ட்டு பொண்ணு பிறகு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் நமக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு தான் பிறக்கும். பார்க்குறேன் இன்னும் 10 மாதத்தில் பாப்படி. 10 மாதத்துல எப்படி? அதெல்லாம் ஒரு வருஷம் கூட ஆகும். வாய்ப்பெல்லாம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது தான். ஆனால் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தான் ஜங்கு நைட்டு ரூமில் சொல்லவா? அப்போ நீங்கள் எதை இப்போ தப்பாக பேசுகிறீங்க தானே? ஆமாம் லைட்டாக. ஐயோ அதெல்லாம் ரொம்ப தப்பாக பேசக்கூடாது, உங்ககிட்ட பேசலாம். சரி எடுத்துகிட்டு நீங்கள் சிரிச்சிருப்பீங்க. ஜங்குக்கு சிரிச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் பனானா மில்க் ஷேக்கு போட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து மில்க் ஷேக்கை வேகமாக வாங்கி வாயில் வச்சுருப்பீங்க. அது ஒரு மாதிரி கூலிங்காக பட்டோன்னு லேட்டாக ஒரு மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் அப்படி சொல்லிட்டு உங்கள் லிப்ஸு தேய்க்கிறீங்க. அதுவும் மேல் லிப்ஸு கீழ் லிப்ஸு 2 சேர்த்து வச்சு தேய்ச்சிட்ருக்கீங்க வேற இல்லை. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்னாச்சுடி? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் திருப்பி அமைதியாக ஜூஸ் குடிக்கிறீங்க. உங்கள் அம்மா என்னாச்சுடி ஏன்டி என்னாச்சு லிப்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கிட்டே வந்து உங்கள் கண்ணத்தை பிடிச்சி பார்த்துருப்பாங்க. ஜங்குக்கு அவங்க பார்க்கும்போது அப்படியே பனானா மில்க் ஷேக் கூட அப்படியே அந்த சைடு திரும்பிட்டான். அவன் நேராக உட்காந்துருப்பான், அப்படியே திரும்புகிறான். அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிச்சு. அவர் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைச்சு கண்ணு மூடிக்கிட்டார் அமைதியா. இங்கே உங்கள் அம்மா உங்கள் லிப்ஸை பார்த்துட்டு என்னாச்சுடி லிப்ஸ்லாம் காயம்? அதுவா
அது அது நான் தான் தெரியாமல் லிப்ஸை கடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்து சொல்கிறீங்க. உங்கள் அப்பா ஏய் இந்தடி வாடி. இல்லைங்க அது நீ வா, நான் அந்த பால் அங்கே அடுப்பில் வச்சுட்டு வந்துட்டேன், நீ இப்போ அதை போய் ஆஃப் பண்ணிட்டு வா. பாலை அடுப்பில் வச்சுட்டு ஏங்க எப்படி பண்ணுறீங்க? இந்த லூஸு மாதிரி எப்போ பார்த்தாலும் பாலை பொங்க விட்டுருவீங்க. அதை தொடச்சி என் பிராண நாணயமே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டிகிட்டே கிச்சனுக்குள்ளே போயிருப்பாங்க. அவங்க அப்பா வந்துட்டு இந்த அவளுக்கு அடுப்பு கூட ஆஃப் பண்ண தெரியாது, அது ஒரு தத்தி, நான் போய் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போயிட்டாரு. ஜங்குக்குங்களை பார்த்துட்டு உங்கள் அம்மா ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க. எப்படி உன்னை பெற்றாங்கன்னே எனக்கு தரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். நீங்கள் உன்னை பார்த்துட்டு ஜங்குக்கா அப்படின்றீங்க. ஆனால் அநியாயண்டி இதெல்லாம். நீயே கடிச்சிக்கிட்டே அந்நேர கேட்குறாங்க. ஜங்குக் எங்கள் அம்மா கொஞ்சம் இன்னசென்ட் தான். அடுத்து ஜங்குங்களை பார்க்குறான். அடுத்துட்டு நீங்கள் குடிங்க, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க. இங்கே தான் சேதாரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. சேதாரத்தை பேட்ச் ஒர்க் பார்க்கவே 4 நாள் தேவை போல. ஆமாம், அதனால ஒரு 4 நாள் நான் பேட்ச் ஒர்க்லாம் பார்க்குறேன், நீங்கள் அமைதியாக இருங்க. அதெல்லாம் முடியாது. அடிச்சுட்டு நீங்கள் மூக்கில் அப்படியே காற்றெல்லாம் விட்டுட்டு கவனம் உட்காந்துட்டீங்க. ஜங்குக்கு சிரிப்பு தான் இருந்திருக்கும். என்கிட்ட போய்ட்டு உங்கள் அப்பா ஏன்டி இப்படி உரிப்புக்கிட்டு வேலையெல்லாம் பார்க்குற, எங்கள் பிள்ளைலாம் வாயிலுக்கும் எங்க ஒரு அடிச்சிருப்பாங்களோ அது. ஐயோ எனக்கு ரொம்ப மனசே அவளே திருப்பி போய் கேட்குவா. நீங்கள் லூஸு மாதிரி அடுப்பில் பால் இருக்கும் மயிர் இருக்கணும் விடுத்து போட பாருங்க போய் கேட்டு வர போய். ஏ லூஸு ஒரு பிள்ளை பெத்த தானடி, நீ தானடி பெத்த, நான் தான் வைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா மூஞ்சில் ஒரு மாதிரி விட்டோம். ஐயோ பாவம் என் பிள்ளை. அறிவு கிட்டவளே, ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சா அப்படிலாம் தாண்டி இருக்கும். ஏன்டி என்னை படுத்துறேன். இல்லை அப்படிலாம் இருக்காது, நமக்கு தானே நடந்துச்சு. எது நமக்கு நடந்தது ஃபர்ஸ்ட் நைட்டா? ஃபர்ஸ்ட் நைட்டில் ஒரு அளவு மயிரும் நடக்கலை, ஆனால் உனக்கு தெரியாது. ஸோ மூடிட்டு பாடி இப்போலாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரை பண்ணி உங்கள் அப்பா டென்ஷன் ஆகிட்டார். நான் எக்ஸ்பிளைனே பண்ணல தாயே, நீ வான்னு சொல்லி இழுத்துட்டே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவும் நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, நீங்களும் நல்லா பேசியாச்சு. ஸோ ஃபைனலி கிளம்பியாச்சு. உங்களுக்கு ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரி ஃபேஸே அப்படி டல்னு ஆயிடுச்சு. ஜங்குக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை நம்ம நல்லா பார்த்துக்கலையோ, அதனால தான் அவங்களை இவ்வளோ மிஸ் பண்ணுறாளோ. என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட்னாலாம் வந்துட்டு ஒரு பொண்ணை அவங்க அம்மா அப்பா அளவுக்குலாம் பார்த்துக்க முடியாது. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டல்லாக எனக்கு விட்டு அழுகியே வந்துருப்பலையே அப்படி தான் அவன் மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டுருக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் டாட்டாலாம் காட்டிட்டு ஏறி பைக்கில் உட்காந்தாச்சு. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க. சுத்தம் வாயிலேருந்து சத்தமே வரல. ஜங்குக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் தான் வந்திருப்பான். அதுங்க டக்குன்னு பைக்கில் நிறுத்திட்டான். நீ ஓகேவா? நான் ஓகே தான். ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாமா? நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏன்னா ஆல்ரெடி மணி 8 ஆயிடுச்சு. அத்தை குக் பண்ணி வச்சுருப்பாங்க. போனோடனே சாப்பிட்டு படுக்க தான் டைம் கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் ஸ்டொமக்லேயே அவ்வளோதான் இடம் இருக்கும். ஆல்ரெடி அம்மா நிறையா ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டாங்கல்ல, நம்ம வீட்டுக்கே போகலாம். வேணான்ட்டுன்னு கேட்குவா? கேளுங்க அப்படி சொல்லி நீங்கள் அவனை பார்க்குறீங்க. கல்யாணம் ஆகி அதுங்காட்டி டக்குன்னு கேட்குறேன்னு நினைக்காத. அப்படி சொல்லி நீங்கள் அவனை பார்க்குறீங்க. உனக்கு நல்லா பார்த்துக்கிறேண்ணா? நல்லா பார்த்துக்கிறீங்க. அப்படியெல்லாம் மனசார சொல்லு. நான் உங்க கூட ஹாப்பியாக இருக்கேன், நீங்கள் என்னை நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படிலாம் சொல்லாத. நான் உங்க கூட இருக்கப்ப நான் நானாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உனக்கு ஃபீல் இருக்கா? உங்க கூட இருக்கப்ப நான் நானாக தான் இருக்கேன். இல்லை நீ கிளம்பும்போது உங்கள் அம்மா அப்பா பார்த்து அழுது இல்லை? இல்லைங்க, அது அப்போ தோணுச்சு எனக்கு, ஒரு வேளை என் கூட இருக்கப்ப நீயா இல்லையோ, அதனால தான் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜங்கு இவ்வளோலாம் திங்க் பண்ணவே கூடாது. இல்லை பையன் ஜங்குக், நீங்களும் ஒரு பொண்ணாக இருந்தால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம அம்மா அப்பா விட்டு வரப்போ அது கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்குன்னு ஹஸ்பண்ட் வந்து நல்லா பார்த்துக்கல, அவங்க சரியில்லை அப்படிலாம் கிடையாது. இப்போ எங்கள் அம்மா அப்பா விட்டுட்டு வரப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதே இப்போ அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டா, அவங்க கூட ஒவ்வொரு பேசுகிற செகண்ட் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் என்னை பார்த்து பேசும்போது, என் கண்ணை பார்த்து சிரிக்கும்போது, பொண்டாட்டி அப்படின்னு கூப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அது என் பேரண்ட்ஸ் கூட இருந்தப்போ கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷம்லாம் கிடையாது. உங்கள் கூட இருக்கப்போ அந்த ஒவ்வொரு நொடியும் அவ்வளோ சந்தோஷம். இன்னைக்கு காலையில் நம்ம டே ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? அது அந்த டைமில் எனக்கு ஜங்குக்கா அப்படி இருந்துச்சு. ஆனால் அதை நினச்சி சிரிக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். என் புருஷன் கூட நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். போதுமா? அடிச்சுட்டு அவனே ஹெட்டை ஷேக் பண்ணிப்பா. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு நீங்கள் என் கூட ஹாப்பியாக இருக்கீங்களா? ரொம்ப 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை பிடிச்சி கிஸ் பண்ணிப்பான். ஜங்குக்கு ரோட்டில் இருக்கும். ஐ லவ் யூ.
லவ் யூப்பா அப்படி சொல்லிட்டு நீங்களும் சொல்லியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் அத்தை வந்து சாப்பாடு செஞ்சுருப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. விஷயங்களை பார்த்துட்டு ஹாப்பியா அடிச்சுட்டு நீங்களும் தலையெல்லாம் ஆட்டி சிரிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சீரியல் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஜங்க் உங்களை பார்த்துட்டு இப்போ நான் உனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ என்ன வேணால் பண்ணு, பட் இந்த விஷயத்த மட்டும் பண்ணவே பண்ணாது. இதை நான் ஸ்ட்ரிக்ட்லி உன்ட்ட சொல்கிறேன். என்னது எப்படி சொல்லி நீங்கள் உன்னை பார்க்குறீங்க? தயவு செய்து தாயே நீ சீரியல் மட்டும் பார்க்காத. ஏங்க அப்படி சொல்லிட்டு ஒன்று பார்க்குறீங்க? அப்படியே சீரியல் பார்த்தா முடிஞ்சு போச்சு கதை. அதையே இந்த பொம்பளைங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. தயவு செய்து நீ சீரியல் மட்டும் பார்க்காத. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சீரியலை பார்த்துட்டு ஜங்கு பார்த்துட்டு எனக்கு சீரியல் பார்க்க பிடிக்கும். ஐயோ போச்சு எப்படி இருக்க ஜங்குக்கு. கொஞ்ச நேரம் இந்த சீரியலுக்கு அப்புறம் இன்னொரு சீரியல் வரும், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 2 மட்டும் இருக்குது, அதை மட்டும் நான் பார்த்துட்டு ரூமுக்கு வரவா? எத்தனை வருஷமாக அந்த பழக்கம் இருக்குது? ரொம்ப வருஷமாக. முடிஞ்சு போச்சு எப்படி இருக்குது ஜங்குக்கு. போ போய் பாரு அப்படின்ட்டான். அங்கே பார்த்தா அவங்கள விட நீங்கள் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறீங்க. அதாவது அவங்க 3 பேரும் சைலண்ட்டாக உட்காந்து பார்ப்பாங்க. பட் நீங்கள் இருக்கீங்களே கதையாக பேசுகிறீங்க. ஐயோ பாருங்களேன் இப்படிலாம் பேசுவாங்களா மாமியா அப்படின்னு வேறு கேட்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே அவங்கள பார்க்குறாங்க. ஒரு சீரியல் ஓடிட்டுருக்கு. அந்த மாமியா வந்து ரொம்ப டெரர் கேரக்டராக இருக்காங்க. பாவம் அந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணக்கூடாது பொடிமயிறு அப்படி சொல்லிட்டு போயிடணும். டக்குன்னு ஜங்கு கடமவங்களை பார்த்துருப்பாங்க. ஐயோ அத்தை இல்லை உண்மைதான் நீ சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு கம்பெனி கொடுத்து பேசுகிறாங்க. ஜங்குக்கு ஐயோ கிளவி தேர்த்த போயிடும் போல ஆள்கிட்ட அப்படி தான் இருக்கு அவனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ரூமுக்கு வந்துட்டு ஜங்கு கிட்ட அந்த சீரியலை பார்த்து புலம்பிகிட்டே இருக்கீங்க. பாவம் தெரியுமா அந்த பொண்ணு எப்படி அப்படி பேசலாம். வெளியே போனால் அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துறோம் இல்லையா? நடத்தலையா செப்போ 9 வருஷம் கூட போன்னு சொல்லி விட வேண்டியதானே. அதை விட்டுட்டு அத்தை பண்ணி இதை பண்ணி எனக்கு பண்ணி அந்த அம்மா கல்யாணம் பண்ணிட்டுருந்தாங்களா அந்த அம்மா பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்களா? ஐயோ கடவுளை இப்படி தான் இருக்காங்களோ சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னமோ அது ரியலில் நடந்து ஏதோ பக்கத்து வீட்டில் நடக்கிற மாதிரி உட்காந்து புலம்பினே இருக்கீங்க. அவனுக்கு ஐயோ கடவுளே எங்கள் அம்மாவுக்கு மேலே இருக்காது, எங்கள் அம்மாவே பரவாயில்ல அப்படி இருக்கு அவனுக்கு. நீங்கள் உட்காந்து தான் புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. ஜங்குக்கு வந்து பெட்டில் சாஞ்ச மாதிரி உட்காந்துருப்பா. கொஞ்சம் முன்னாடி வந்து அப்படியே உங்களை இழுத்து அப்படியே பெட்டில் அவன் மேலே சாஞ்ச மாதிரி உட்காந்துட்டான். இப்போ அவன் மேலே சாஞ்சு நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அவன் பெட்டில் சாஞ்சு உட்காந்துருக்கான். உங்கள் ஹிப்பில் அப்படியே கையை போட்டு ரொம்ப டைட்டாக பிடிக்கிறான். உங்களுக்கு ஒரு நிமிஷம் அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஷை ஆகுது. ஜங்க் உங்களை பார்த்துட்டு என்ன சொன்ன நீ? நான் ஒன்றும் சொல்லலை. ஜங்கு பொறுமையாக உங்கள் நெக்கில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ரொம்ப ஷையாக அப்படிலாம் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெக்லேருந்து உங்கள் ஹேர்லாம் வந்து முன்னாடி எடுத்து போகிறான். ஜமுக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பேரை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உன் வாயில் இப்படி கதை கேட்குறத விட என் பேரை கேட்குறது சூப்பராக இருக்குது. அடுத்துட்டு பையன் அப்படியே ஃபுல்லாக நெக்கெல்லாம் கிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஐயோ தயவுசெய்து ஹெக்கிஸ் மட்டும் மேக் பண்ணிடாதீங்க, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. சரி வில் ட்ரை. அப்போ மேலே மேக் பண்ணிவிட்டு உள்ள ஓகே தான். ஜமுக்கு டக்குன்னு உங்களை பார்த்துருப்பான். ஓகேவா? ஓகே தான் போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸ் திருப்பி இருப்பான். அம்மா இன்னைக்கு தூங்கலாமே சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அம்மா நான் சொன்னதில் எதுவும் கோச்சிக்கல, இதில் கோச்சிக்க என்னடி இருக்குது? இல்லை நான் பாட்டுக்கு இல்லை நம்ம பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்கு கிட்ட வந்து அவன் கையை எடுத்துருப்பான் சே படுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே விட்டுட்டு டக்குனு அப்படி கேஷுவலாக உட்காந்து அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே இருந்துச்சு திரும்ப அவன் திருமணம் மாதிரி உட்காந்து அவன் ஃபேஸை பிடிச்சி நீங்களே கிஸ் பண்ண போகிறீங்க. லூஸ் என்னடி பண்ணுற? அம்மா இல்லை நீங்கள் கோச்சிக்க தான் போகிறீங்க, நம்ம பண்ணலாம் அப்படின்றீங்க. உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி அந்த வரிடாக இருந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி மாறிடுச்சு. வேணும் நீ காம் டவுன் ஆகு. இல்லை நீ காம் டவுன் ஆகு. நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு ஒன்று பார்க்குறீங்க. வேணான்னு தோணுனா அது வேணாம் தான். நான் என்ன அதாவது நீ வந்து என்னை பற்றி யோசிக்காத, உன்னை பற்றி யோசி. உனக்கு பெயினாக இருக்குன்னு தானே நீ சொல்கிற. இல்லை 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 எனக்கு பெயினாலே இல்லை. வேணாம் இன்னும் உனக்கு இது இந்த அளவுக்கு வலிக்கும், எவ்வளோ நாள் வலிக்கும் எல்லாம் எனக்கு தெரியும். ஸோ புருஷன் புரிஞ்சுக்கிட்டான்னு நினச்சிக்கோ. ஏன் இவ்வளோ பதட்டமாகறீங்க எனக்கு புரியல. ஏன் இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் இவ்வளோ பதட்ட ஒரு விஷயத்த அப்படியே நாங்கள் வந்து வேண்டாம் சரி விடு அப்படின்னு நீ சொன்னதை ஒத்துக்கிட்டு விடுன்னு சொல்லிட்டா உடனே பதட்டம். எதுக்குடி? வேண்டானா வேணாம், ஓகேனா ஓகே, அவ்வளோதான். இதில் பதட்டமாக ஒன்றும் இல்லை. நீ ஓகேவா? கோச்சிக்கிட்டே நினச்சியோ? சோயே அழகுப்பட்டும் வேணான்னா வேணாம், அவ்வளோதான். இதில் கோச்சிக்கு என்ன இருக்குது?
நேற்று நான் வேணும்னு கேட்டேன், நீ ஓகே சொன்னில. ம் அவ்வளோதான். உனக்கும் எனக்கும் எப்போ ஓகேவாக இருக்கும் அப்போ தான் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை இல்லைன்னு சொல்லி இப்போ நான் உன்னை இழுத்து பண்ணாலும் உனக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, கம்ஃபர்டபுள் இருக்காது, ஐயோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும். அதெல்லாம் வேணாம். நீ என்ன ஃபீல் பண்ணணும், நான் ஒன்றை ஃபீல் பண்ணணும், அதில் ஒரு லவ் இருக்கணும். இது அதெல்லாம் கிடையாது. இது ஒரு லவ் மேக். 2 பேருக்கான லவ் தான் இது. சரியா? அது 2 பேத்துக்கு பிடிச்சி தான் பண்ணணும். இஷ்டத்துக்கு ஒருத்தருக்கு இருக்குன்னு சொல்ல இன்னொருத்தரெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால இப்போ நீ வேணான்னு சொன்னால் அது வேணாம். உனக்கு நாளைக்கு ஓகேவா, ஓகே பண்ணலாம், அவ்வளோதான். தேங்க்யூ. எதுக்குடி இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டதுக்கு? லூஸு பார்த்தவங்களா? அடிச்சுட்டு நீங்களே உன்னை டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கியிருப்பீங்க அப்படின்னா அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்கியிருப்பான். இப்போ இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக மட்டும்தான் ஜங்கு வீட்டில் இருப்போன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு மனசே ஆகலை. உங்கள் ஃப்ரெண்டு ஏதாச்சும் கேட்டாலும், மாமா நாளைக்கு ஆஃபீஸ் போயிடுவார், நம்ம நாளைக்கு பேசலாமா விஷி, நான் போய் இன்றைக்கி போய் மாமா கூட உட்காந்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ரூமுக்கு தான் ஓடுறீங்க, கீழே கூட உட்கார மாட்டேங்கிறீங்க. கீழே அவங்கெல்லாம் குக் பண்ணிகிட்டு இருந்தாலும் நீங்கள் நான் கொஞ்ச நேரம் போய் மாமா கூட இருக்கவா அடிச்சுட்டு க்யூட்டாக பர்மிஷன் வேறு கேட்பீங்க. இங்கே ஜங்குக்கோட அம்மாவுக்கு சரி, எங்கள் விஷயோட அம்மாவுக்கு சரி சிரிப்பு தான் வரும். போடி அப்படின்னு சொல்லிட்டா ஓடிடுவீங்க. வருவீங்க கீழே வந்துட்டு பர்மிஷன் கிட்டே எஸ்கேப் ஆயிடுவீங்க. அங்கே போயிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு அவன் கூடவே உட்காந்துருக்கீங்க. என்ன ஆச்சுடி, நாளைக்கு ஆஃபீஸ் போயிடுவீங்கள? நைட்டு உன் கூட தான் இருப்பேன், காலையில் உன் கூட தான் இருப்பேன். ஆனாலும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சும்மா நம்ம ரொமான்ஸ் பண்ணலாமா அப்படி கேட்டுகிட்டே இருக்க மாட்டிங்கல்ல? ஆஹா, மேடம்க்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கோ? அப்புறம் பிடிக்காதா? எந்த பொண்டாட்டிக்கு தான் எனக்கு பிடிக்காது? புருஷன் ஆசையா நம்ம ரொமான்ஸ் பண்ணலாமா அப்படி கேட்கும் போது எந்த பொண்டாட்டிக்கானாலும் ஆஹா அப்படிதான் இருக்கும்ல. வெளியே தான் எல்லாம் வேணாம் சொல்லுவான். ஆனால் உள்ளே அச்சோ அப்படி இருக்கோ தெரியுமா? உனக்கு அப்போ அப்படி தான் இருக்குது. அதை எடுத்துட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. சிரிக்காத சொல்லு. அப்படித்தான் இருக்கும். நீங்கள் என்கிட்ட நேற்று நடந்தது எவ்வளோ சொல்லி பேசும்போது எனக்கு ஒரே ஷையாக இருக்கும். ஒரு சைடு அது நல்லாச்சுல அப்படிலாம் இருக்கும். நல்லாச்சா அப்புறம் நல்லா இல்லாமலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்பெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. கரெக்டாக அந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் நீங்கள் வேறு என்ன நல்லா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்களே. அவன் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டிருப்பான்ல. என்ன நல்லா இருந்துச்சா? 2 பேரும் டக்குன்னு பார்க்குறீங்க. விஷி தான் நீங்கள் ஐயோன்னு சொல்லிட்டு டக்குன்னு மூஞ்ச மூடிக்கிட்டீங்க. விஷயங்களை பார்த்துட்டு எதுக்கடி மூஞ்ச மூடுற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஜேகேவில் பார்த்துட்டு டோரை நாக் பண்ணிட்டு வந்திருக்கலாம்லடி. இல்லைம்மா நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒள்ள வந்துட்டான். உங்களுக்கு வர வெக்கந்தான். ஏன்டே இப்படி பண்ணுறப்பா? என் பொண்ணாடி வெக்கத்தில் போய் பார்த்து முங்கி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குங்களை பார்த்துட்டு சே ஒன்றும் இல்லடின்றான். அப்படியே விஷயம் பார்க்கணுமே. என்னடா பண்ணுறீங்க, நான் போகிறேன் பாடா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறான். ஜங்குக்காவில் பார்த்துட்டு உட்காரு அப்படின்றான். ஏன் இந்த உட்கார எப்படி இருக்குது, இது எப்படி தெரியுமா இருக்குமாம்மா, இதெல்லாம் எதுக்கடி வர வெளியே போடி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, சிலருக்கு டேரெக்டாக பேசினா தான் புரியும் போல். சரி உட்காரு. இல்லை நான் போகிறேன். பரவாயில்ல உட்காரு. விஷயம் அதுக்கப்புறம் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபேஸில் பார்த்துட்டு இப்போ உட்கார சொல்கிறாங்க, நம்மளை போக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே தான் உட்கார்றா. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் கொஞ்சம் நார்மலாக இருப்பீங்க. ஸோ 3 பேர் சேர்ந்து நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும் நல்லா பேசலாம். ஆனால் ஜங்குக்கு என்ன தோணுது, நீங்கள் 2 பேர் தனியாக இருக்கணும், உங்கள் கூட ஹாப்பியாக பேசணும் அப்படிலாம் தோணுது. பட் விஷயம் உட்காந்துருக்கனால அவனும் ஓகே நான் அவனை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் பேசும்போது சிரிக்கும் போதெல்லாம் அப்படி உங்களை இழுத்து கிஸ் பண்ணும் போல் இருக்கு. ஏன்னா அவன் அந்த விஷயத்த தான் பண்ணிகிட்டே இருப்பான். நீங்கள் 2 பேரும் உட்காந்தாலே ஜங்குக்கு பேசும்போது உங்களை இழுத்து கிஸ் பண்ணணும்னு தோணிகிட்டே இருக்கும். அவன் டக்குன்னு கிஸ் பண்ணிட்டே இருப்பானா. இப்போ அதெல்லாம் பண்ண முடியா, பக்கத்தில் வேறு இன்னொரு பிள்ளை இருக்குல்ல, அது கொஞ்சம் பயிலுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமைதியாக விட்டுட்டான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் பேசினதுக்கப்புறம் நீங்கள் விஷயம் கூட எழுந்திரிச்சு கீழே போயிட்டீங்க. அடிச்சு நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க. அவ்வளோவா நான் போகிறேன். அப்படியே நிற்கிறோம். படிக்கிட்டு போய்ட்டு நின்று இங்கே நின்றுட்டு நான் போகிறேன் மாமா. ஜாக் அப்படியே அந்த கை பிடிச்சிட்டு முன்னாடி முத்தம் மட்டும் கொடுத்துருப்படி அம்மா அவ அப்படின்னு சொல்லும்போது வயன் விஷி அப்படின்னு சொல்லி நீங்கள் டக்குன்னு வந்து மம்மா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை தந்துட்டு போயிட்டீங்க. ஜங்குக்கு அப்படியே மூஞ்சி முன்னாடி கதவை கரெக்டாக பையன் ஒரு கிஸ்ஸுன்னு சொல்லியிருப்பான்ல, கரெக்டாக கதவு முத்தம் கொடுத்துருச்சு ஜங்குக்கு. ஐயோ கடவுளே, என் பொண்டாட்டிகிட்ட முத்தம் கிட்ட அது கதவு முத்தம் கொடுக்குது. ஷவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே கொஞ்சம் சலிப்பாக தான் இருக்குது. போய் உட்காந்துட்டான். எனக்கு பையனுக்கு மனசை அடைச்ச ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிருக்கலாம், அப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ருப்பீங்க. அன்றைக்கி நைட் 2 பேரும்
அப்படிதான் இருக்கீங்க. ஸோ அன்றைக்கி நைட் ஜாலியாக போயிருக்கோம். சரி நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா எங்கள் ஜங்குக்கோட அம்மா, ஜங்குக்கோட அக்காலாம் ஜங்குக்கா குக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட்காக நீங்கள் தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க 2 பேரும் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி தரோம், நீ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரு அவனுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஒரே ஹாப்பி தான். அதில் வந்து அவங்க அத்தை வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவனுக்காக நாங்கள் ஏதாச்சும் ஃப்ரூட் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் உடனே வீடியோலலாம் பார்த்துட்டு திராட்சை எடுத்து ஹார்ட் மாதிரி அதை இப்படி கட் பண்ணி குச்சியெல்லாம் சொருவி ஹார்ட் மாதிரிலாம் வச்சுட்ருக்கீங்க. எங்கள் ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு அதை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிருப்பாங்க. ஜங்குக்கோட அக்காவுக்கு இதை பார்க்கும்போது பாரு இவன் என்னென்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க ஸ்மைல் பண்ணிட்டு எதுவும் சொல்லலை. சரி சின்ன பிள்ளை ஆசையாக பண்ணுதுன்னு சொல்லி அவங்கள விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சமைச்சு அதை அழகாக எடுத்து வச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து சாப்பிட வந்திருப்பான். இங்கே பார்த்தா வந்து நீங்கள் இதை பண்ணிட்டுருக்குன்னா, இல்லை இல்லை நீங்கள் போய் அவருக்கு சாப்பாடு வைங்க, நான் இதை ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு சாப்பிட உட்காந்துட்டான். வேணும் வரலையாம்மா? அவன் குக் பண்ணிகிட்ருக்கா, அவனுக்கு லஞ்ச், அதனால் அவள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா, நீ சாப்பிடு நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு இருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட உட்காந்துட்டான். 2 வாய் மேலே பையனால் திங்க முடியல. எட்டி எட்டி பார்க்குறான். வந்து ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுவீங்களான்னு. எனக்கெல்லாம் எனக்கு எந்திரிச்சப்போ குட் மார்னிங்லாம் சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியாக ஒன்றா போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பையனை விட்டுட்டு நீங்கள் கீழே வந்தது தான். அதுக்கப்புறம் ரூம் சைடே வரல. அது நீங்கள் குளிச்சுட்டு வந்து 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது. அதனால அவனும் நீங்கள் வருவீங்கன்னு பார்க்குறான். வெளியவே வர மாட்டேங்கிறீங்க. அம்மா நீ ஆஃபீஸ் போனால் மிஸ் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு எவ்வளோ சொன்னான். அப்போ காலையிலேருந்து என் கூட தானே இருக்கணும். இப்போ இந்த சமையல்லாம் ரொம்ப முக்கியமா அப்படி சொல்லிட்டு ஜங்கு எட்டி பார்த்துட்டு இருக்கான். இங்கே பார்த்தா விஷயம் உட்காந்து ஜங்கே பார்த்துட்டு, மாமா எட்டி பார்க்கறதுக்கு தட்டத்துக்கு நேரம் கிச்சனுக்கே போயிடலாமே. நல்ல ஐடியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் விஷயம் பார்த்து சொல்லலை, தட்டத்துக்கிட்டே எந்திரிச்சிட்டான். விஷயம் கோபேர்னு சிரிச்சிட்டான். விஷயம் சிரிச்சவன் தான். இதுக்கு இவன் சிரிக்கிறான்னு பார்க்கும்போது முன்னாடி 2 பேர் ஜங்கை பார்த்துட்டு ஏண்டா அப்படின்னு வேறு கேட்குறாங்க. அது எப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து தட்டோடு நிற்கிறான். அதை கிளம்பிட்டிங்களே போங்க போங்க, இதுக்கு மேலே எதுக்கு நின்றுக்கிட்டு, புதுசாக கல்யாணம் இருக்கும் பொண்டாட்டியாக பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் சிரிக்கிறான். நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருறேண்டி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜெயிக்க வந்து சிரிச்சிருப்பான். போமாம்மா அதான் தட்டை தூக்கிட்டே, தட்டை வைக்கவும் முடியல தூக்கிட்டு போகவும் இல்லை, எதுக்கு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், போய் சேத்துலேயே வை. என் பொண்டாட்டி ஆற்ற கூட சொல்லி ஒன்று வேணால் சேத்துல சொல்லு. சரிப்பா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லி சேத்துக்குள்ளே கால் இருக்குது கொண்டு போய் ஆற்றுல வச்சு போப்பா இந்த ஒரே அப்படி சொல்லிட்டு அவன் அவங்க அம்மாவை பார்க்குறான். போடா அப்படின்றாங்க. ஜங்கு குடுக்குன்னு நல்லா இருந்திருப்பா. நீங்கள் கரெக்டாக பேக் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஜங்குங்களை பார்த்துட்டு எப்போ நோட்டி என்னங்க எப்படி சொன்னீங்க அதை பார்த்துட்டு, என்னது இதை தட்டோட வந்துட்டீங்க இன்னும் சாப்பிட்டு முடிக்கலையா? ஏன் அங்கே வரல? அதான் அவங்க 2 பேர் பரிமாறிட்டு இருந்தாங்க, நான் அதான் இங்கே பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். மக்கு பொண்டாட்டி கல்யாணம் காலையிலையும் புருஷனுக்கு வந்து பரிமாறிட்டு அப்படி இப்படி காட்டிட்டு சந்தோஷமாக வச்சுருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணுவாங்க. இப்போ நான் வரலங்கிறது பிரச்சனையா இல்லை அப்படி இப்படி காட்டலங்கிறது பிரச்சனையா? 2ம் பிரச்சனை தான். என் புருஷனுக்கு அப்படி இப்படி காட்டலங்கிறது பிரச்சனை, இதுவும் பிரச்சனைனா இனி போய் நான் அதை பர்ஃபெக்டாக செய்கிறேன். போங்க இன்றைக்கி போய் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. வேணா ஊட்டி விட்றியா? ஊட்டி விடவா? அம்மா கிச்சனில் இருக்கும், இது ஒன்றும் பெட்ரூம் இல்லை, நீ கேட்குற மாதிரிலாம் நான் வந்துட்டு அப்படி இப்படி இருக்கேன் அப்படி இப்படிலாம் இருக்க வேணாம், ஊட்டி மட்டும் விட போதும். ஆமாம் அது கொஞ்சமாக ஊட்டி விட்டு நான் அதுக்கப்புறம் வெளியே போய் உட்காந்து சாப்பிட்றேன். சரி வாங்க அப்படி சரி தட்டை வாங்கியிருப்பீங்க. அவன் ஏறி உட்காந்துட்டான். இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் ஏறி உட்காந்துக்கோங்க, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் மேலே போயிடுவீங்க. ஏன்டி எங்க நான் என்ன உங்கள் ஹைட்டாக இருக்கேன், எங்கே இருக்கீங்க பாருங்க, கொஞ்சம் எட்டி ஊட்டுற மாதிரி இருக்குது, இறங்கி நில்லுங்க, நான் வேணா அங்கே உட்காந்துக்கிறேன் சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து இறங்கிட்டான். இப்போ நீங்கள் அவனுக்கு முன்னாடி நின்ட்டு அம்மா தூக்கி உட்கார வைங்கனால இது டக்குன்னு ஏற முடியாது, கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அடிச்சுட்டு ஜங்குக்கு வந்து உங்களை அப்படியே கிஸ் பண்ண வர மாதிரி கிட்ட விட்றான். நீங்கள் அவனை பார்த்துட்டு மாமா வெளியே எல்லோரும் இருக்காங்க, தயவு செய்து எதுவும் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் சிரிச்சிட்டே வந்து ஹிப்பில் கை வச்சுருப்பான். அதுவும் வந்துட்டு எப்படி வச்சுருப்பான், ஒரு சைடில் நார்மலாக வச்சுட்டான், இன்னொரு சைடில் அப்படியே அந்த சேலை கட்டியிருக்கீங்கல்ல அதுக்குள்ளே அப்படியே கையை விட்டு அது பொறுமையாக ஹிப்பை ரப் பண்ணிட்டே போகுது. லைட்டாக ஒரு ரப்போடையே போய் 2 சைடு ஹிப்பையும் பிடிச்சிட்டு நல்லா கணக்கச்சு தான் டைட்டாக பிடிச்சிட்டான். உங்களுக்கு கையோடி இருக்குது. ஸோ அப்படியே உங்களுக்கு ரொம்ப வெக்கமாக வருது. அதுலேயும் கையை வச்சதோட இல்லை, லைட்டாக 2 சைடு ரப் பண்ணுறான் வராது. உங்களுக்கு இன்னும் ஷையாக இருக்குது. மாமா 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 அப்படின்ட்டிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தட்டை லூஸாக ஆரம்பிச்சு ஜங்குக்கு அப்படியே வந்து கையை அப்படியே நார்மல் வைக்கிறப்போ அதுக்கப்புறம் தான் நீங்கள் தட்டை நல்லா பிடிச்சிட்டு ஏன் மாமா அப்படி பண்ணுறீங்க அடுத்துட்டு அவங்கள தூக்கி அப்படியே உட்கார வச்சுருப்பான். இப்போ எப்படியும் வந்து உங்கள் ஹிப்பு 2யும் அப்படியே கை வச்சுருப்பான், அது எடுக்கவே இல்லை.
அப்படியே பின்னாடி கொண்டு போய் நல்லா லாக் பண்ணிக்கிட்டான். அப்படியே உங்கள் முன்னாடி செம்ம க்ளோஸ்அப்பில் இருப்பான். நீங்கள் அப்படியே தட்டை சைடில் வச்சு பிடிச்சிக்கிட்டீங்க. ஜங்குக்கு சிரிச்சுட்டு ஒரு ஹேண்டை மட்டும் எடுத்துகிட்டு உங்கள் கையில் அந்த தட்டை வாங்கி அங்கே வச்சுட்டேன் கீழே. வைங்க. என்ன அப்படின்றீங்க? அப்படியே எடுத்து விட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி அதே மாதிரி பிடிச்சிட்டான். கரெக்டாக அவன் ஃபேஸ் வந்து உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட இருக்குது, சாஞ்சிக்கிட்டான் வேறு. இப்படி இருந்தால் நான் எப்படி மாமா ஓட்டுவேன்? இப்படி எடுத்து இப்படி ஓட்டு. சரி இப்படின்னு இருப்பீங்க. அப்படியே சாஞ்சிட்டே சொல்கிறேன், இப்படி எடுத்து இப்படி ஓட்டுன்னு. கரெக்டாக உங்கள் ரைட் சைடு தான் வச்சுருப்பான். நீங்கள் எடுத்து அவன் தலை கரெக்டாக உங்கள் செஸ்ட்லேயே இருக்கான். லைட்டாக கிணிஞ்சு பார்த்தா தான் வாயெல்லாம் தெரியுது, வாய் மூக்கு எல்லாம் அப்போ தான் தெரியுது, உங்களுக்கு தலை தான் தெரியுது. நீங்கள் சிரிச்சுட்டே வந்து லைட்டாக குனிஞ்சு எனக்கு எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கீங்க. சைடில் லைட்டாக அப்படி தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு அவ்வளோ ஷையாக இருக்குது. 2 பேரும் அப்படி சிரிச்சுட்டே இருக்கீங்க. இதில் தண்ணி வேறு கேட்குறானா? அது இந்த சைடு சொம்பில் இருந்திருக்கும், இந்த சைடு பானையிலேருந்து மோந்து அதை எடுத்து அதையும் நீங்களே ஃபீட் பண்ணுறீங்களா? பையன் சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான், நீங்கள் நல்லா ஓட்டிகிட்டு இருக்கீங்க. அவங்க 3 பேரும் உள்ளே வராமல் தான் இருந்திருப்பாங்க. பட் விஷிக்கு ஐயோ மாமா எவ்வளோ நேரம் ஆகும் கிளம்ப? நான் மாமா கிளம்புனா சரி கொஞ்சம் நேரம் அவள் கூட விளாட்லான்னு பார்த்தேன், இவன் கிச்சனுக்குள்ளே போயிட்டு வரவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் புலம்பிட்டு கிச்சன் வந்திருப்பா. அங்கே அவளுக்கு இது பார்த்தோன்னே ஓ இதுதான் கிச்சன் ரொமான்ஸா அப்படி இருக்குது. அவன் ஆணுங்க 2 பற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அதை நீங்கள் ஓட்டும் போது சிரிக்கிறது, அவனை பார்த்து பேசுறது, அவன் வந்து குடிஞ்சிட்டே தானே இருக்கான். ஸோ அவங்களை நிமிர்ந்து பேசும்போது அப்படியே தலையை லைட்டாக ரப் பண்ணிட்டே தக்குறான். ஆமாம் அப்படி சொல்லி நீங்கள் வெக்க வேறு படுறீங்க. அவளுக்கு இதை பார்க்கும்போது ஐயோ அப்படி இருக்கு. அவள் திரும்பி இருப்பா. கரெக்டாக இங்கே அவளோட அம்மான்ட்டாங்க. எவ்வளோ நேரத்துக்கு உங்கள் மாமா வர அப்படின்னு சொல்லுது. மாமா அப்படின்னு சொல்ல கிடையாது. அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டாங்க. அவங்க பார்த்துட்டு விஷயம் வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. விஷயம் சிரிச்சுட்டே இங்கே வந்துருப்பாங்க. பாட்டி பார்த்துட்டு இப்போதுக்கு 2 பேர் சிரிச்சுட்டே வரீங்க? ஆ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் சிரிச்சுட்டே நான் ரூமுக்கு போகிறேன் அப்புறமா வரேன்ருப்பா. சரிடி அப்படின்னு இருப்பாங்க. 2 பேர் சிரிச்சுட்டே பேசுகிறாங்க. அவங்க பாட்டிக்கு தான் ஒன்றும் புரியல. எதுக்கு 2 பேர் சிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு சாப்பிட வந்து 3/4 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் இட்லி எல்லாம் ஊட்டிட்டீங்க, நவரவே மாட்டேங்கிறான், பேசிகிட்டே இருக்கான். நீங்களும் அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கீங்களா? ஜங்குக்கு லேட் ஆகிடுச்சு, 1/2 hour ஆல்ரெடி லேட்டு. என்னடி இவ்வளோ நேரம் வரல? நான் தான் போய் சொல்கிறேன்னா நீ என்னை விட மாட்டேங்கிற, நீயும் போக மாட்டேங்கிற, எப்படியே அவன் கிளம்புறது? மாமா சொல்லிக்கலாமா இருமா. அட ஏடி மா புதுசாக கல்யாணம் ஆனவன் விடுமா கொஞ்சம் நேரம் பேசட்டும். அப்படி சொல்கிறியா? சரி எடுத்துகிட்டு அவங்களே இருந்திருப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஏதோ பேசிட்டு யதார்த்தமாக நிமிரும் போது கரெக்டாக இங்கேருந்து பார்த்தா கிளாக் தெரியும். நீங்கள் பார்த்துட்டு மாமா டைம் ஆயிடுச்சு அப்படின்றீங்க. இல்லாட்டி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை லைட்டாக தள்ளிவிட்டு டைமாக பாடுறா, எவ்வளோ நேரம் போடுற, போட ஆஃபீஸ்க்கு போடா. இல்லாட்டி இன்னைக்கு ஒரு நாள் லீவு பிச்சிருவேன், ஆஃபீஸ் போடா அப்படின்றீங்க. ஜங்க் சிரிக்கிறான். முன்னாடி மாமா என்னால் ஒன்று வச்சு சமாளிக்க முடியாது போல, பாடி அப்படின்னா சாப்பாடு 1 மணி நேரம் விட்டோம்னா ஆல்ரெடி 1 மணி நேரம் போடா அப்படின்றீங்க. ஜங்க் சிரிச்சுட்டே வந்து வெளியே வரான். ஜங்கு கூட அக்கா பார்த்துட்டு பாவம் ஒருத்தனை காலையில் போட்ட இட்லி தொண்டையை அடைச்சிட்டு உள்ளே போக 1 மணி நேரம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு கொஞ்சம் குடிஞ்சிட்டே சொல்கிறாங்க. இருக்கும் சுட்ட இட்லியெல்லாம் ஆறி போச்சு, இப்போ நமக்கு புதுசாக தான்டே சுடணும் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. ஜங்கு சிரிப்பு வந்திருக்கும். போயிட்டுறேம்மா. சரிடா போயிட்டு வரேன். சரிடா அப்படின்ட்டு இருப்பாங்க. ஜங்கு உங்கள் 2 பேர் இப்போ எதுக்கு இவங்க 2 பேர் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் டைமை பார்க்குறோம். இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் தம்பி வந்து டைம் பார்க்கல, இப்போ தான் பார்த்துருக்காரு. நான் போயிட்டு வரேன். சரிங்க. கிச்சனை விட்டு வெளியே வாடி. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வந்து நிற்கிறீங்க. சரிடா நாங்கள் ரூமுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இருந்துச்சு ரூமுக்கு போயிட்டாங்க. நீங்கள் அப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க இவங்க எதுக்கு போகிறாங்க அப்படிங்கிற நீங்கள் சாரி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கல்ல. அவங்க 2 பேரும் அதனால சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு என்னாச்சு ஏன் ரூமுக்கு போயிட்டாங்க, அதெல்லாம் அப்படி தான் இவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு பைக் எடுத்துகிட்டு வரேன்னு போயிருப்பான். பைக் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறான் கரெக்டாக. தலைவர் ஹெல்மெட்லாம் போட்டு நல்லா பர்ஃபெக்டாக வந்து நிற்கிறான். நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு பாய் என்னடி இவ்வளோ நேரம் வராத வெக்கம்லாம் இப்போ தான் வருது. என் புருஷனை தகிட்ட இந்த பைக்களையும் இந்த ஹெல்மெட்லேயே தான் நான் சைட் அடித்தேன். இதை பார்க்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷை ஆகுது. இந்த ஹெல்மெட் மேனோட பொண்டாட்டியானா அதுதான் எனக்கு தோணுது. ஹெல்மெட் மேனோட பொண்டாட்டியா? ஆமாம், எப்போதுமே இந்த பையனை நான் ஹெல்மெட்லேயே தான் பார்ப்பேன். அந்த கண்ணை மட்டும் நான் பார்த்தேன். கண்ணை பார்த்து காதலிச்சேன். இந்த பையனோட பொண்டாட்டியாடா நான் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கு மாமா. அப்படி ஆமாம் ரொம்ப சந்தோஷமா, இவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை அப்படியே விரிச்சிருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஹிப்பில் கைப்பட்டு உங்களை அப்படியே இழுத்துட்டான். நீங்கள் அவன் கிட்டே போயிட்டீங்க. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு லவ் யூ
நீங்கள் அவன் கிட்ட பாருங்க அவனு என்ன அடி பார்க்குறான். ஹெல்மெட் வேறு போட்டிருக்கான். ஹெல்மெட்டை கழட்டு வா மா இருமாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் வேறு போட்டுச்சிட்டிங்க. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நீங்கள் ஹெல்மெட்டில் கரெக்டாக அந்த கண்ணாடியும் இறக்கியிருப்பான் கண்ணுக்கு. அதை இறக்கிட்டு அதுலேயே நான் கண்ணு நல்லா தானே திரும்ப அதுதான் தலைவர் உங்கள்கிட்ட கண்ணிலே பேசிட்டு வாயில் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அது கிட்ட போய்ட்டு 2 கண்ணாடிக்கிட்டேயும் 2 சைடும் கிஸ் பண்ணிட்டீங்க. 2 கண்ணுக்கிட்டேயும் 2 கண் ஒரு கண்ணாடியில் 2 கண்ணு செய்யணும். ஏன் இவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகுது? ஐ டோன்ட் நோ. சரி வாங்க டேரக்டாக அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. அந்த கண்ணில் அவ்வளோ காதல் தெரியுது. ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கு அடுத்த செகண்டே வந்து டக்குன்னு ஹெல்மெட்டை கழட்டி அப்படியே உங்களை இழுத்து லிப்ஸில் நல்லா டீப்பான ஒரு கிஸ் பண்ணியிருப்பான். உங்கள் 2 பேரோட கிஸ் அவ்வளோ டீப்பாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் தலைவர் கிஸ்ஸை பிரேக் பண்ணியிருப்பேன். அதுவும் நீங்கள் ஷோல்டர்லேயே அடிச்சிருப்பீங்க. எங்கே ஆல்ரெடி டைம் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தலைவர் வந்து அந்த கிஸ்ஸையே பிரேக் பண்ணுறது. ஜங்குக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அவனை பார்த்து க்யூட்டாக டாட்டா காட்டிகிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து சுத்தம் அவனால் உங்களை விட்டுட்டு போக மனசே இல்லை. அவங்கள பார்த்துட்டு எனக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கிறேன்டி. அம்மா போங்க டைம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி எவ்வளோ லேட் தெரியுமா? சாப்பாடு விட்டேன்னு 1 மணி நேரம், இப்போ கிஸ் பண்ணுறீங்கன்னு ஒரு 1/2 மணி நேரம் போச்சு. இன்றைக்கி உங்களுக்கு சம்பளத்தையே பிடிக்க போகிறாங்க. பிடிச்சிட்டு போகிறவங்களுக்கு அம்மா போங்க. வேணா அம்மா போமாம்மா டைம் ஆகுது. அம்மா லவ் யூடா லவ் யூ அப்படின்னு இருப்பான். பையன் மூஞ்சி டேலாம் ஆயிடுச்சு. நீங்கள் திருப்பி போயிட்டு ஹெல்மெட்டில் 4 கிஸ் பண்ணுவேன். லவ் யூ டாட்டா டாட்டா. எப்படி உன்னால் மட்டும் சிரிக்க முடியுது டாட்டா காட்டிட்டேன்? என்னால் சிரிக்கவே இல்லை. உன்னை விட்டுட்டு போகிறோம் அப்படி தான் இருக்கு எனக்கு. எங்கே விட்டுட்டு போகிறீங்க? வீட்டில் தானே. ராத்திரி வந்தால் இங்கே தான் இருப்பேன். போயிட்டு வாங்க. என்னை விட ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பையன் டாட்டா கட்டி அனுப்பி வச்சுட்டிங்க. அவனுக்கும் மனசே இல்லை. ஒரு வழியாக அவனுக்கு கிளம்பிட்டான். உள்ளே வந்து பார்த்தா இவங்க 3 பேரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாப்பிட்லாமாம்மா? சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உட்காந்துட்டீங்க விஷயங்களை பார்த்துட்டு. பொதுவாக எங்கள் மாமா 10 நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு 2 நிமிஷத்தில் பைக் எடுத்துகிட்டு சல்லுன்னு போயிடுவோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம். அவள் சாப்பிட 1 மணி நேரம், டாட்டா கேட்ட 1/2 மணி நேரம். பா இவ்வளோ லேட்டாக நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அம்மா போய் பார்க்குறேன். விஷயத்தை கொஞ்சம் பொறுமையாக உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்லிப்பான். ஏன்டி இப்படி பண்ணுறான்? என்ன ஏன்டி இப்படி பண்ணுற? இதெல்லாம் உனக்கே அநியாயமா இல்லையாடி? இவ்வளோ லேட்லாம் பண்ணாதீங்கடி. இங்கே இருக்க எங்கள் எல்லாருக்கும் என்னென்னமோ தோணுதுடி. புருஷன் பண்ணாட்டினா அப்படி தான் இருப்பாங்க. ஏன் நாளைக்கு நீயும் கல்யாணம்னா அப்படி தான் இருப்போம் புருஷன் கூட. அப்படியாடி? ஆமாம். உங்களை மாதிரி சத்தியமாக இருக்க மாட்டோம். அடுத்தவங்களாம் பார்த்து சிரிக்கிற லெவலில் இருக்கீங்கடி. படி அப்படி சொல்லிட்டு நீங்கள் உடனே தலை திருப்பிக்கிட்டீங்க. விஷயம் சிரிச்சிருச்சே சும்மா தான் சொன்னேன் அப்படின்றா. சும்மா கூட அப்பெல்லாம் எங்களை சொல்லக்கூடாது சரியா? சரி அப்படின்றப்பா. இன்றைக்கி நீங்கள் வந்து சீரியல் பார்க்கல. ஏன்னா ஜங்குக்கு வந்து நான் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் வந்துட்டு அங்கே உட்கார பொறுமை இல்லாமல் இங்கிட்டு நடக்கிறீங்க அங்கிட்டு நடக்கிறீங்க. எங்கள் எல்லாருக்கும் சிரிப்பு தான் வருது. அவனும் இப்படி தான் பண்ணுறான், இவளும் இப்படி தான் இருக்க. கரெக்டாக இருக்கே 2 பேர்த்துக்கும் அப்படி தான் எல்லாம் நினைக்கிறாங்க. நீங்கள் நடந்துகிட்டே இருக்க விஷயங்களை பார்த்துட்டு இன்னும் 10 நிமிஷம் ஆகுண்டி மாமா வேறு. நான் அவருக்காக நடக்கலை, நான் சும்மா தான் நடக்கிறேன் வந்து சிரிக்கிறீங்க. அவளை பார்த்ததுல குனிஞ்சிக்கிட்டீங்க வேறு. அவள் சிரிச்சுட்டு ஆஹா அப்படின்றா. அவங்க 2 பேர் குக் பண்ண போயிருப்பாங்க. நீ சும்மா இருடி, நீ சீரியல் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டே உங்களுக்கு கதை சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே இருக்கீங்க. கரெக்டாக ஜங்குக்கு பைக் சவுண்ட் கேட்டுன்னு இப்போ குடுகுடுன்னு வெளியே ஓடிட்டீங்க. அவள் சிரிச்சுட்டு விட்டுட்டா. இங்கே எல்லோரும் ஓகே சரி பிள்ளை புதுசாக கல்யாணம் இருக்குல்ல இப்படி தான் பண்ணு அப்படிச்சிட்டு அவங்களே விட்டுட்டாங்க. நீங்கள் வெளியே போயிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருப்போம். அது வரைக்கும் வெளியே வந்துட்டு 2 பேரும் ஒன்றா தான் உள்ள வரீங்க. சாப்பிட வரப்போ அப்படி தானே. ஜங்குக்கு கல்யாணத்தை மிஸ் பண்ணிங்களா? அதனால் இன்றைக்கி சீரியலாம் பார்க்கல. எனக்கு இன்றைக்கி அவர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க. ஸோ தலைவர் கூடயே மாடி ஏறி போயிருப்பீங்க. அவன் குளிக்க போகிறப்ப அவங்களை கூப்பிட்டுருப்பீங்க. இல்லை நான் இப்போ தான் குளிச்சு நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு இருப்பீங்க. அட வாடி அதுக்கு தானே சுற்றி வந்துட்டுருக்கேன். அப்பெல்லாம் இல்லை நான் உண்மையில் இருக்கல அவ்வளோதான் வந்தேன். இது லவ் தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று எடுத்துகிட்டு போயிருப்பான். ஐயா மாமா அப்படிதான் இருந்திருக்கு உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்கு அங்கேயே அப்படிலாம் முடிஞ்சு 1 hour கழிச்சு தான் கீழே வந்துருப்பீங்க. உங்களுக்கு ஐயா அவள் கலாய்க்கிற மாதிரியே நடக்குதே அப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஒன்றா சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் திருப்பி ரூம் ஓடியாச்சு. அப்படியே தான் டேஸ் போகுது. ஒரு 10 நாள் தொடர்ந்து ஜங்குக்கு வேலைக்கு போகிறது வர்றது அப்படியே போயிட்டுருக்கா. உங்களுக்கு நாள் எவ்வளோ வேகமாக போகுதுன்னே தெரில. அந்த லெவலில் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு தலைவர் கூட இருக்க நேரம் கொஞ்சம் நேரம் தானே உங்களுக்கு பகல்லாம் ஐயோ சீக்கிரமாக போயிட்டுருக்கோம். இதில் தூங்கிடுங்க வேறு மதியம். ஆனால் ஏன்னா நைட்டெல்லாம் தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ பகலில் உங்களுக்கு அதனால் மொரட்ட தூக்கம் வரும். நீங்கள் போய் தூங்கிடுவீங்க. யாருமே உங்களை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்களா? நீங்கள் நல்லா தூங்க. அதுக்கப்புறம் விஷயம் கூட சேர்ந்து வீட்டுக்குள்ளே சுற்றி வர அப்படி தான் போயிட்டுருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. எங்கள் பார்த்தா ஜங்குக்கு விஷயம் உட்காந்து முறைச்சிட்ருக்கான். ஏன்னா கரெக்டாக நீங்கள் 2 பேருக்கு எப்பப்போ ரொமான்ஸ் பண்ணுறீங்களோ விஷயக்கு மூக்கு வெறுத்த மாதிரி வந்துடுவா. ஆனால் ஒரு ஃப்ரீ ஷோ பார்த்து புட்டு
இது கிச்சன், இது ஹால் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் சத்த ரியாக்ஷனோட கொடுப்பாள். நீங்கள் 2 பேர் விழுக்குன்னு பயந்து வந்துடுவீங்க. அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டா ஜேகே. இதுக்கே ஜேகே டென்ஷன் ஆவா. இன்னைக்கு நீங்கள் 2 பேர் ரூமில் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கப்போ பிள்ளை யதார்த்தமாக டபால்னு டோர் வந்துச்சு. இதில் தெரியாம வந்துட்டேன், நான் வேற பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருப்பாளா. ஜங்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான். பிழுத்துருவேன் அப்படின்ற மாதிரி இருப்பாவ. ஐயோ மாமா நான் என்ன பண்ணேன், நீ ரொமான்ஸ் பண்ணுறப்ப தான் எனக்கு கரெக்டாக என் ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு தோணுது, இப்படி ஆயிடுது அப்படின்னு வேறு சொல்லிப்பாளா. ஜங்குக்கு அதனால செம்மையாக மறைச்சிட்டு இருக்கான். ஏன்னா நீங்கள் ரொமான்ஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஜங்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் அப்படி இப்படின்னு கொண்டு இன்றைக்கி சண்டேவா சரி ஆஃப்டர்நூனே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணி கொண்டு போய் பெட்டில் போட்டிருப்போம். உங்கள் ஃப்ரெண்டு டமால்னு கதை திறந்துட்டா. 2 பேரும் பெட்டில், நீங்கள் கீழே ஜங்குக்கு மேலே. பிள்ளை வேற பார்த்துருச்சா. நீங்கள் ஐயோ இதுக்கு மேலே நான் ரூமுக்கே வரல சாமி என்னை விட்டுடாடே அப்படின்னு ஓடியான்ட்டீங்க. ஜங்குக்கு அதனால செம்மையாக அவளை முறைச்சிட்டு உட்காந்துருக்கான். அவள் சத்தமே கட்டலை. என்னை நிமிர்ந்து பார்த்தா தானடா என்னை திட்டுவானா, நிமிர மாட்டேன்டா அப்படின்னு உட்காந்துருக்கான். அக்கா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே அவங்க அக்காவை பார்த்துட்டு நீ விஷிக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்க. விஷிக்கு டக்குன்னு ஷாக் ஆயிடுச்சு. மாமா என்ன இப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. நீங்கள் பார்த்துட்டு ஏன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ரியாக்ஷனில் பார்க்குறீங்க. மாப்பிள்ளை பார்க்கணுண்டா, பார்த்துட்டு பொறுமையாக பண்ணி வைக்க வேண்டியதான். பொறுமையாலாம் வேணாம், மேடமுக்கு கல்யாண வயசு கரெக்டாக இருக்கு போல், டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரிடா மாப்பிள்ளை நீ பாரு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஆமா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. என்ன ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ கிளம்பும் போது புருஷன் விட்டு கிளம்பு. அவளை வச்சுக்கிட்டு எங்கள் பார்வையன் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம ரொமான்ஸ் பண்ணால் இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதனால இந்த பிள்ளை கல்யாணம். ஆமாம் இந்த ஒரு விஷயத்துக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா. ஆமாம் மாமா நான் ப்ளீஸ் ரெண்டு உங்கள் டோரு கூட ஓப்பன் பண்ணல, இப்படி பேசாத. எனக்கு தெரியாது, நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன், இன்னும் 2 நாளில் பொண்ணு பார்க்க வராங்க, உனக்கு கல்யாணம் அவ்வளோதான். 2 நாளில் பொண்ணு பார்க்க வராங்களா. ஆமாம் மாமா அப்படின்றா. நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு ஏன் அவளுக்கு பொறுமையாக கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம். நீ சும்மா இருவேன் மாமா, அது முடிவை நான் எடுப்பேன் வேன். நீங்கள் எப்படி அவளை பார்க்குறீங்க, எனக்கு கல்யாணம்லாம் வேணாம் அப்படிங்கிறா. நீங்கள் அவளை பார்த்துட்டு மாமா என்னம்மாம்மா அப்படின்றீங்க. இவன் அவளுக்கு கல்யாணம் நான் பண்ணி தான் வைக்க போகிறேன், எனக்கு எம்மா சாமி முடியல என்னால் அப்படின்றான். மாமா ப்ளீஸ் அப்படிங்கிறா. கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். எங்கே இவங்களுக்கு ஒன்றும் புரியல. சரி விட பையன் கல்யாணம்ன்றான், சரி பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற அவங்க சொல்லிட்டு இருக்கோம். அம்மா என்னடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நான் கல்யாணம்லாம் யாரையும் பண்ணிக்க மாட்டேன். இப்படியே காலஃபுல்லாக அப்படியே இருக்கலான் இருக்கியா. ஆமாம் அப்படி தான் இருக்கலான் இருக்கேன். அதெல்லாம் முடியாது, அவன் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிட்டு போ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறேன். அவ்வளோதானா உன் தம்பி பேச்சுக்கு இந்த வீட்டில் மறுபேச்சு இல்லையா. இல்லை அம்மா அப்படின்னு. அவன் கல்யாணத்தை நீ தானே முடிவு பண்ண, நீ ஏன் பொண்ணு பார்த்த, வா பொண்ணு பார்க்க போகலான்னு கூப்பிட்டு போன, கல்யாணம் பண்ணி வச்ச, அதை நீ தானே பண்ண. அவன் ஏதாவது சொன்னானா. ஈவன் இப்போ கூட பாரு அவன் உனக்கு வார்னிங் கொடுத்துருக்கான், நீ அதை கூட கொடுக்கல அவனுக்கு. அதனால வாயை மூடிட்டு அவன் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. நான் ஏதோ 2 நாளில் பொண்ணு பார்க்க வருவாங்கன்னு வேறு சொல்லிட்டு போகிறான். பார்க்க வரட்டும், சேலை எடுத்துகிட்டு வந்துடுவோம், பொண்ணு பார்த்துட்டு போட்டோம். அம்மா அவ்வளோதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. விஷயக்கு ஒன்றுமே புரியல. வயன் இவங்களுக்கு என்ன கல்யாணம்னா சக்கரை முட்டையாட்டம் இருக்கான். வயன் சரி நான் போய் அவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்திருப்பீங்க. ஏங்க வீட்டில் பேசிட்டிங்களா. ஓஹோவா ஏன். நான் வீக்கிட்ட தான் கேட்டேன் விஷயம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஓகே சொல்லிட்டாங்களா. மாட்டேன்னு சொல்லிட்டான். மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா. ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருக்குது, வேணாம் மச்சான் அதெல்லாம் செட் ஆகாதுன்றான். என்ன பண்ண சொல்கிறேன், இத்தனை வருஷமாக நான் கல்யாணம் பண்ணலடா, எனக்கு விருப்பம் இல்லைன்னு தான் பண்ணல, இதுக்கு மேலே நான் பண்ணணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை, ஸோ நான் பண்ணலடா சாரிடாங்கிறான். நான் வந்துட்டு போயிட்டு இல்லை அவளுக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் சொல்ல முடியுமா. மாமா இப்போ விஷிக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், 2 நாளில் பொண்ணு பார்க்க வராங்கன்னு வேற ஒரு பையனை பார்த்துருக்கேன். மாமா அது நீ பாரு வயன், அவளை கல்யாணம் பண்ணி தான் கொடுத்தா நம்மளே வச்சுட்டு இருக்க முடியுமா. ஆனாலும் இப்படி இதெல்லாம் எனக்கே ஷாக்காக இருக்குது. அவள் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பா நீ போ. அம்மா எப்படி மாமா செட் ஆகும். இல்லை மாமா வயன் இப்போயும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர்கிட்ட பேசு, அவகிட்ட சொல்லு வரப்போகிறது வீக் கிடையாது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேராக இருன்னு. அது எப்படி நான் சொல்லுவேன் அவ்வளோதான், என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சைலண்ட்டாக இருப்பான். உங்களுக்கு ஷாக்கு, எப்படி அவள் இல்லைன்னு சொன்னால் அவள் எப்படி அக்செப்ட் பண்ணுவா. மாமா எப்படி இந்த விஷயத்த இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து விஷிக்கிட்ட வந்திருப்பீங்க. விஷி சொல்லிடி அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் ரொம்ப டல்லாக அவங்கள பார்க்குறா.
நான் எனக்கு சத்தியமாக நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறப்ப அங்கே வரமாட்டேன்டி. மாமாட்ட சொல்லடி கல்யாணம்லாம் வேணான்னு. ஏன்னா எனக்கு பேசுகிறத பார்த்தா கண்டிப்பாக அது வீக் கிடையாதுன்னு தோணுது. அடுத்து நீங்கள் அதில் பார்க்குறீங்க. வி அக்செப்ட் பண்ணிக்க வாய்ப்பே கிடையாது. அது 2 நாள்னா கண்டிப்பாக அது வியா இருக்காதுடி. மாமா வேறு யாரையோ பார்த்துட்டாங்க போல. நீ என்னெல்லாம் வியை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ப்ளீஸ் நீ மாமாட்ட பேசுடா. எனக்கு பேர் நீங்கள் சத்தியமாக ரொமான்ஸ் பண்ணால் நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ஐயோ விஷி, அது அதுக்காக மாமா மாப்பிள்ளை பார்த்துருக்க மாட்டாருடி. எனக்கும் ஒன்றும் புரியல. நான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் உங்களை பார்க்குறான். சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அது வியா இருக்காது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா உங்களுக்கு. மாமா அப்படி தான் சொன்னார். ஆனால் எனக்கு சொல்ல பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட்டாக இருக்கீங்க. இன்றைக்கி வந்து அவளை பொண்ணு பார்க்க வராங்க. அவள் ஃபேஸே அவ்வளோ டல்லாக இருக்குது. அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி ஏன் அப்படின்னு சொல்கிறா. பட் புரிஞ்சுக்கிட்டா மாமா வந்துட்டு அந்த டைமில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுனால தான் நமக்கு மாப்பிள்ளை பார்க்கல. மாமா வந்து நம்ம நார்மலாக தான் பார்த்துருக்காரு அப்படின்னு புரியுது. ஆனாலும் ஒரு பதட்டம் பயம் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் வி இருக்காது. அவளுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தெரியும். ஏன்னா வி ஒத்துக்கவே மாட்டான். அவன் இத்தனை வருஷமாக கல்யாணம் பண்ணாமலே இருந்துட்டான். அவனுக்கு பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படிமா. பசங்க மேலே இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை. எனக்கு லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதனால் கண்டிப்பாக ஒத்துக்க வாய்ப்பே கிடையாது. போச்சு அப்படி தான் இருக்கு அவன் மைண்ட் தாட்டு. ஸோ இப்போ வந்து அவளை கீழேயும் கூப்பிட்றாங்க. அவ்வளோ நர்வஸ்னஸ் இருக்குது, அவ்வளோ பயம் இருக்குது, பதட்டம் எல்லாம் இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சிவா அப்படின்னு சொல்லி அவளை கீழே கூப்பிட்டு வரீங்க. அங்கே பார்த்தா ஒரே ஒருத்தர் தான் உட்காந்துருக்காங்க. அவங்களும் திரும்பி உட்காந்துருக்காங்களா. உங்களுக்கு இந்த சைட்லேருந்து பார்க்க யாருன்னு தெரில. அவள் வேற குனிஞ்சு வந்துட்டுருக்கா. அவங்களுக்கு அவ்வளோ பயம் இருக்குது. அங்கே பார்த்தா ஜேகே அவன் பாட்டு கூலாக உட்காந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கான். எங்கள் ஜேகேவோட அம்மாவும் சரி அக்காவும் சரி நல்லா பேசிகிட்டு இருக்காங்களா. ஷோ அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து நிறைய பேசி ட்ரை பண்ணியிருப்பா. இல்லை மாமா வேணாம் மாமான்னு. ஜேகே ஒரே வார்த்தையில் நான் பார்த்துக்கிறேன் வயன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு மேலே வயனாலே எதுவும் பேச முடியல. சரின்னு விட்டாச்சு. ஸோ இப்போ ஃபைனலே வந்து கிட்டேயும் வந்து நின்னாச்சு. இவ அவ்வளோ பயம் பதட்டம் எல்லாத்தோடய இருக்கா. விஷி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜேகே பட்டு நிமிர்ந்து பார்க்குறா. ஓ காஃபி எடுத்துருவா கிச்சனில் இருக்குது. அவர் சொல்லிட்டு போகிறா. நீங்கள் டக்குன்னு அவள் கையை பிடிச்சிட்டு நான் போய் எடுத்துகிட்டு வரேன். எல்லாம் நான் போகிறேன். மாமா யார்கிட்ட என்ன சொல்கிறாரோ அது அவங்க செஞ்சால் தான் மாமாவுக்கு பிடிக்கும். இல்லைன்னா மாமா திட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. நீங்கள் அவனை பார்த்துட்டு அவள் இவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கா. இப்படி இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பின்னா அடி அந்த பையனுக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருந்திருக்கீங்க. ஜிகே பார்த்து நல்லா மனசில் பேசிட்டு ஜிகே லைட்டாக முறைச்சிட்ருக்கீங்க. ஜிகே உங்களை பார்த்துட்டு வயன் இஸ் மை ஃப்ரெண்ட் அடுத்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க. நம்ம வீட்டில் மாப்பிள்ளையாக வர போகிறேன். ஹலோ சொல்லலாம்ல. வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி வந்து வாங்கினான்னு இருப்பீங்க. அவனும் வரேம்மா அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து இப்போ எழுந்திரிச்சு லைட்டாக பவ் பண்ணி சொல்லியிருப்பான். நீங்கள் அந்த பர்சனை பார்த்து ஷாக் ஆகிட்டீங்க. நீங்கள் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறீங்க. வீடு உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவள்கிட்ட சொல்லாதீங்க முடிச்சுட்டு நீங்கள் லைட்டாக ஜிகே பார்க்குறீங்க. ஜிகே உங்களை பார்த்துட்டு எனக்கு பிடிச்சதை அவள் செய்யும்போது அவளுக்கு பிடிச்சதை நான் செய்வேன். அவ்வளோதான் என்னை பற்றி புரிஞ்சு வச்சிருக்கீல்ல நீயும். ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு போய் ஜேகே ஹக் பண்ணிட்டீங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு என் புருஷனை கட்டி பிடிக்கணும். அவ்வளோதான் கட்டி பிடிச்சாச்சு. எல்லோரும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டீங்க. ஜேகேவோட கையை பிடிச்சி ஒன்று பார்த்து ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருக்கீங்க. விஷி கரெக்டாக வரும்போது உங்களை மட்டும்தான் பார்க்குறா. உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பி. ஜேகே பார்த்து சிரிக்கிறீங்க. பையனை இப்படி பார்க்கும்போதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அடிச்சுட்டு அவ்வளோ ஒரு பெருமூச்சு விட்டா. நீ ஜேகே கரெக்டாக வந்து வைன் காஃபி வாங்கி நீ மாப்பிள்ளை கொடு. அவளே கொடுக்கட்டும் நீ கொடு. எதுக்கு என்ன கொடுக்க சொல்கிறீங்க அப்படி சரி திருப்பி காதுகிட்ட போய் கேட்குறீங்க. அவள் எப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறான்னு பார்க்கலாம். நீ போய் கொடு. அடிச்சுட்டு நீங்கள் அவன் காஃபியை வாங்கிட்டு லைட்டாக ஒரு ஸ்மைலோட காஃபி கொடுத்துட்டு உட்காந்துட்டீங்க. அவள் அந்த மாப்பிள்ளை பின்னாடி தான் நிற்கிறான். அமைதியாக நிற்கிறான். முன்னாடி வர ட்ரை பண்ணல, பார்க்க ட்ரை பண்ணல, எதுவுமே இல்லை. ஸோ எல்லோரும் பேசியே முடிச்சிட்டாங்க. கல்யாணம் வச்சுக்கலாம், இன்னொரு 10 நாளில் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. விஷய கண்ணன் தண்ணி கலங்குது அப்படியே. அங்கே அந்த பையன் மட்டும் தான் உட்காந்துருக்கான். இவங்க வீட்டில் தான் எல்லோரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்களா. இவங்க வாய்ஸ்லாம் மட்டும் தான் கேட்குது. அவன் அடிச்சுட்டு ஹெட்டை மட்டும் தான் ஷேக் பண்ணுறான். விஷிக்கு அது மட்டும் லைட்டாக தெரியுது. அவங்க ஹெட்டை மட்டும் சொல்கிறதுக்கெலாம் ஷேக் பண்ணுறாங்கன்னு. விஷிக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு வேண்டாம் என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மாப்பிள்ளை எழுந்திரிச்சிட்டு அவங்க எல்லாத்தையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு விஷி சரி திரும்பிட்டு விஷி போயிட்டு வரேன்.
சீக்கிரமாக மூச்செல்லாம் அடிக்க ஆரம்பிக்குது. அவளுக்கு மூச்சு வாங்குது. அப்படின்னு மூச்சு வாங்குறதான்னு நிமிர்ந்து பார்த்தோம். வீதாங்க நிற்கிறான் விஷயம் பார்த்துட்டு. போயிட்டு வரேன்டி. ஆ ஆ ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் அப்படியே ஒரு பதட்டம் பயத்தோட எல்லாத்தோடய தலையை ஷேக் பண்ணுறான். அவன் வந்து விஷயம் லைட்டாக விளக்கிட்டு ஹே வீடி சரி அவ்வளோதானா வீதான் உன்னை பார்க்க வந்த மாப்பிள்ள அப்பயே பாப்பன்னு பார்த்தா ஷாக்கில் உறைஞ்சி நிற்கிற. நிச்சயமாவா நிச்சயமா தான் அப்படின்னு சொல்லும்போது அவள் டக்குன்னு உங்களை தான் ஹக் பண்ணியிருப்பா. ஸோ அதுக்கப்புறம் வி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜேகேவும் வி சேர்ந்து ஆமான்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் தலையை வேற ஆட்டிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்க்கணுமே விஷிக்கு அவ்வளோ ஹாப்பி. விஷி டக்குன்னு போய் வியவே ஹக் பண்ணியிருப்பா. அவ்வளோ அக்செப்டே பண்ணிக்க முடியல, நம்ப முடியல. அவள் வியை பார்த்துட்டு நிச்சயமா நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க. நான் தாண்டி ஓகே சொன்னேன். தேங்க்யூ 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 அப்படின்றான். இதுக்கு இவ்வளோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஹக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அவன் போனதே போதும் விஷி குட்டு அப்படின்னு ஜேகேவா அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறான். மாமா தேங்க்யூ மாமா தேங்க்யூ. அப்போ என்ன சொன்னேன், நான் ஒரு ரொமான்ஸே எடுக்கல மாமா, என்னை போய் கெடுத்து பாரு கொண்டு விடுவேன். மாமா அடிச்சுட்டு அழகாக சிரிச்சுட்டு தேங்க்யூ. ஹாப்பியா ரொம்ப 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 பப்பி எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அக்செப்ட் பண்ண வாய்ப்பே கிடையாதுண்ணே. அவன் ஏன் ஃப்ரெண்டுடி, எனக்கு தெரியும் அவன்கிட்ட எப்படி பேசினா ஒத்துக்கச்சோம். ஆனால் இவ்வளோ நாளாக அவனை சைட் அடிச்சுட்டு என்கிட்டயே சொல்லலை அப்படி சொல்லிட்டு நைட்டை காதை பிடிச்சி திருவுறான். சும்மா தான் தேங்க்யூ. முன்னாடியே சொல்லியிருந்தா இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகி உனக்கு குழந்தை கூட இருந்திருக்கும். நீ பண்ணதில் தாண்டி இவ்வளோ லேட்டு. பரவாயில்ல, உன்னால் இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஒரு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு தேதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுல, சரி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து வீயும் கார் எடுத்துகிட்டு வந்திருக்கான். வீக்கு வந்து பேரண்ட்ஸ் கிடையாது, வீ மட்டும்தான். அதனால வீக் வந்து கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்டே இருந்திருக்காது. தனக்குன்னு யாரும் இல்லை இது வரைக்கும், என் பேரே யாரும் வேண்டாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன், எனக்கு பழகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருந்திருப்பான். ஜேகே தான் வீக்கிட்ட போயிட்டு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவ்வளோ அழகாக இருக்கும்டா, நான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் சொல்கிறேன் அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம், அதாவது நீங்கள் 2 பேர் பேசுகிறது அதெல்லாம் சொல்லியிருப்பான். இப்படிலாம் பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ பேசிட்டு நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பாக பாரு, சொல்லவே முடியாது. வேர்ல்டுலேயே அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும், சம்டைம் பிளஸ்டாக இருக்கும். அப்படி ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக நடக்கும்போது அவங்க நம்ம கையை பிடிப்பாங்கள்ல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். கிளம்பும்போது போயிட்டு வரேன், சாப்பிடும்போது யாருக்கும் தெரியாமல் ஊட்டி விடுறது, அதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படிலாம் சொல்லியிருப்பானா. அதை கேட்டு கூட பெருசாலாம் டெம்ட் ஆகிருக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு இருக்கும் கல்யாணம் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷனாக இருந்திருப்பான். அதுக்கப்புறம் இவன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த மாதிரி அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவள் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணுறேன்னு பண்ணா, நீ எனக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா, அவள் உன்னை நல்லா பார்த்துப்பா, அவள் உனக்கு ஒரு ஃபேமிலியாக இருப்பாள், நான் இருப்பேன், என் குடும்பம் இருக்கும், எல்லாரும் கூட இருப்போம், இதுதான் வந்து ஒரு லைஃப் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும் அப்படி இப்படின்னு நிறைய பேசியிருப்பான். அப்பையும் வந்து ஓகே சொல்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் ஜிக்கு நிறைய பேசி எனக்காக கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ் 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 நீ கெஞ்சி கதறி கூத்தாடி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுருப்பான். அதுக்கப்புறம் வீக்கும் வந்துட்டு ஓகே லைஃப்பில் ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அவனும் ஓகேன்னு இருப்பான். ஸோ ஃபைனலி மேரேஜும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு வந்து எல்லாம் ஷாப்பிங் போகலான்னு வந்திருக்காங்கல்ல. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே யார் யாரை கூப்பிட்டு போகிறான் அவன் காரில் அப்படின்னா, அவன் என்னோட அம்மா அப்பா வந்திருப்பாங்க ஷாப்பிங்காக. பையனோட அம்மா அப்பாவை, அதுக்கப்புறம் ஜேகேவோட அம்மாவை, ஜேகேவோட அக்காவை, விஷயோட அப்பாவை, அவரும் கல்யாணத்துக்கு வந்திருப்பாரு. அவர் வந்து இப்போ காரில் முன்னாடி உட்காந்துட்டு வீக்கிட்ட ஓப்பனாக கேட்டுகிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்கு போயிட்டாரு. ஸோ இவங்கெல்லாம் அந்த காரில் வராங்க. இங்கே விஷி வந்து இவங்க கூட காரில் வரா. விஷிக்கு மனசே அவளை நான் ஆள் கூட போகிறேன் அப்படி தான் இருக்குது. இந்த காரில் தான்னு சொல்லி ஜேக்கு அள்ளி போட்டுட்டான். வெளுத்துருவேன் அந்த காருக்கு போகிறேன்னு சொன்னான். கல்யாணத்துக்கு முன்னாடி நோ அப்படின்னு சொல்லியிருப்பான். ஐயோ அப்படி இருக்குது விஷிக்கு, நீங்கள் ஐயோ விஷி போட்டுமே இருக்குங்க வேணாண்டி சும்மா அருடி அப்படின்ட்டு இருப்பான். சரி விடு அப்படி சொல்லிட்டு விட்டாச்சு. சரி இப்போ எல்லாம் காரில் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் இருக்க இடத்துலேருந்து 1 hour ட்ராவலில் தான் போகணும். இப்போ வந்து கொஞ்சம் இந்த இடத்துக்கிட்ட போயாச்சு. நீங்கள் ஜேகேட்ட வந்து பேசிகிட்டே இருந்திருப்பீங்க. அவங்க பார்த்தா அவள் நல்லா தூங்குற மாதிரி படுத்துட்டா. நீங்கள் அவள் தூங்கிட்டா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அச்சோ லிப்ஸ்டிக் அலைஞ்சிருச்சு உங்களால் தான் தெரியுமா, என்னடி பண்ண, ஆமாம் எப்போ பார்த்தாலும் தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடிச்சு வாயில் இருக்க லிப்ஸ்டிக்கெல்லாம் அழிஞ்சு வாய்க்குள்ளேயே போயிடுச்சு. இப்போ நான் திருப்பி வேறு லிப்ஸ்டிக் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக்கை எடுத்துகிட்டு நீங்கள் லிப்ஸ்டிக்கை வந்து முன்னாடி இருக்கல அந்த குட்டி கண்ணாடி அதில் போட்டுட்டே ஜேகே இந்த ஷேட் எனக்கு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து சிரிச்சிருப்பீங்க. நல்லா இருக்கு அப்படின்றான். அழகாக இருக்குல்ல, என் லிப்ஸ்டிக் பல இருக்கு, எனக்கே பார்க்கும்போதே ஐயோ அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிட்டு கண்ணாடி படி சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஜேகே பார்த்தா கார் ஒரு சைடு ஓரம் கட்டி நிறுத்துறானுங்க. என்னாச்சு ஏன் காரை நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்குறீங்க. ஜேகே அடுத்த செகண்ட் அப்படியே வந்தவங்க கழுத்தில் கையை விடுறானுங்க. ஜேகே
ஜேகே பின்னாடி அவ இருக்கா, விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போதே ஜேகே அப்படியே உங்களை நல்லா இழுத்து நல்லா ஒரு லிப் லாக்கு 2 பேரும் விடாமல் ஒரு 2 நிமிஷம் கிஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் சிக்கி 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 ஜிக்கி சிக்கி சிக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஸ்ட்டில் நீங்கள் தட்டும் போது தான் அவனுக்கு தெரியுது. சரி ஓகே அவளுக்கு மூச்சு முட்டுதுன்னு ஜிக்கி ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி வரோம். பின்னாடி விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது விஷயம் வந்துட்டு நான் அதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் ஐயோ அப்படி இருக்கும் உங்களுக்கு தான். ஜேகே டக்குன்னு விஷயம் இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காரை எடுத்துட்டான். விஷயம் உங்களை பார்த்து சிரிக்கிறான். எந்திரிச்ச காட்டு எனக்கு விஷயம் பார்த்துட்டு தூங்கலையா விஷயம் வந்து இந்த சைடு வர நீங்கள் வந்து அப்படியே பொறுமையாக ஜன்னல் சைடு தலையை மட்டும் கொண்டு போகிறீங்க. விஷயம் இந்த சைடு அந்த ஜன்னலுக்கும் கதவுக்கும் கேப் இருக்குல்ல அதுக்கிட்ட வந்துட்டு நான் எதுவும் பார்க்கல பட் இச்சின்னு எதுவும் சவுண்ட் கேட்டுச்சா என்னடா காருக்குள்ளே எப்படி நான் பள்ளி வரும்னு நினச்சேன். லைட்டாக கண்ணை திறந்து லைட்டாக பார்த்தேன் அவ்வளோதான். அதுவும் கிஸ் பண்ணுறதுலாம் பார்க்கல நீ மாமாவை டேப் பண்ணில போதுன்னு அதைத்தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போகிறேன். நீங்கள் பேசி சரி சரி விடு எனக்கும் ஃபியூச்சரில் இப்படி தான் இருக்கும் ஜாலியாக தான் இருக்கும் அந்த மாதிரி நீ என்ஜாய் பண்ணு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறோம். உங்களுக்கு ஐயோ அப்படி இருக்கு வேன் அப்படின்னு திருப்பி ஊன்னு சொல்லி அது சரி கதை விடுறீங்க. லிப்ஸ்டிக்கு நீ போன தடவை நீ தின்ன இந்த தடவை புருஷன் தின்னுட்டான் லிப்ஸ்டிக்கை திருப்பி போட்டுக்கோ எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பி லிப்ஸ்டிக் போடுறீங்க. ஜெயிக்கு உங்களை பார்த்துட்டு நோ போடாத திருப்பி காரை ஸ்டாப் பண்ணிடுவேன்றாடிக்க லிப்ஸ்டிக்கே போடல சாமி அப்படின்னு எடுத்து பேக்கில் வச்சுட்டீங்க. அதை பார்த்து அவ்வளோ பயங்கரமாக சிரிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஷாப்பிங்கும் போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் வந்துட்டு விஷயம் வந்து வீக் விட்டு போயிருப்பாமா நம்ம 2 பேரும் ஒன்றா பார்க்கலான்னு. பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா அவங்க கூட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜேக்கு பார்த்துட்டு ஜேகே இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் டாப்போ ஜீன்ஸ் பேண்ட்டு எடுத்துக்காட்டிங்க. நல்லா இருக்குடி அப்படின்றோம். சரி நான் போய் ட்ரையல் பார்த்துட்டு வருவா போயிட்டு வா அப்படின்றப்ப நீங்கள் சாரி தான் கட்டியிருப்பீங்க. நீங்கள் ட்ரையல் ரூம்குள்ளே போக போகிறீங்க. டக்குன்னு ஜேக்கு வந்து கை வச்சு முடிச்சிட்டோம். ஏங்க இன்னும் புரிடி யாராச்சும் பார்த்தா அசிங்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ள தட்டி உள்ள வந்து லாக் பண்ணிட்டோம். ஜேகே ஏன் இப்படி பண்ணுறீங்க? பொண்ணாட்டி நீ சாரி கட்டியிருக்கடி சாரி கழட்டெல்லாம் ரொம்ப லேட் ஆகலை. அதே புருஷானா டக்குன்னு கழட்டு வரலடி அதுக்கு தான் வந்தேன். எங்க இப்படி பண்ணுறீங்க? பக்கத்துலலாம் பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க சிக்கி அப்படின்றீங்க. ஜிக்கு வந்து ஆட இரு நான் கழட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் நீங்கள் சாரியை கழட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆமாம் நான் கழட்டே பொண்டாட்டி பொண்ணாட்டிக்கெலாம் கழட்டுற வேலையெல்லாம் கொடுக்கவே கூடாது. அந்த கழட்டுற வேலையை மட்டும் கொடுத்தா அவன் உண்மையாக சொல்கிறேன் புருஷனே கிடையாது. பொண்டாட்டி ஒரு ட்ரெஸ்ஸை கழட்ட கஷ்டப்படுறானோ அடுத்த செகண்ட் ஒரு புருஷன் வந்து கழட்டி கொடுக்கணும். அதுதான் உண்மையான புருஷன் அழகான புருஷன் பொறுப்பான புருஷன். சாமி போதும் நீ கழட்டியே விடு அப்படின்ட்டீங்க. ஸோ ஜேகே வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கழட்டிட்டோம். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஐயோன்னு சொல்லிட்டு ஜீன்ஸ் பண்ணிட்டு எடுக்கிறீங்க. ஜேகே நானே போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். இதனாடி இவ்வளோ டைட்டாக இருக்குது ஜீன்ஸ் பண்ணால் அப்படி தான் இருக்கும் வந்து நானே ஏற்றிப்பேன். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களை நாங்கள் கஷ்டப்படுத்தினேன் ஆமாம் எல்லாத்துக்கிட்ட நொசுக்கிறேன் ஜேகே அப்படின்றீங்க. ஜேகே ரெட்டாக சிரிக்கிறான். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்க. இங்கே கரெக்டாக நீங்கள் 2 பேர் வெளியே வர்றதுக்கும் விஷயம் கரெக்டாக வியோட அங்கே வந்து நிற்கிறது கரெக்டாக இருக்குது. விஷயம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்திருப்பா. அவன் வந்துட்டு சரி நான் இதை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் தலைவரை கையில் வாங்கிட்டு வந்திருப்பார். கரெக்டாக விஷயம் வெளில போக அவன் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வெளியே நிற்க நீங்கள் 2 பேரும் வெளியே வர கரெக்டாக இருக்குது. அப்படியே பார்க்கணும் மேபி அவனை பார்த்துட்டு வாழ்றடா அப்படிங்கிற மாதிரி லுக்கு வேறு வரும். உங்களுக்கு ஐயோடு இருக்கு. நீங்கள் திருப்பி உள்ளே ஓடிட்டீங்க. நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை வந்து உங்கள் அம்மாட்ட காட்டலான்னு வந்திருப்பீங்க. பட் வெளியே கூட வரலையே. வீயை பார்த்துட்டு கண்டிப்பாக ஒன்றா வெளியே வந்த வீ பார்த்து சிரிச்சுட்டு அதுவும் ஜேகே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு சிரிச்சிருப்பாங்க. நீங்கள் ரிட்டன் உள்ள எஸ்கேப்பு எங்கள் ஜேகே மட்டும் வெளியே சிரிச்சிட்டே வரோம். எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஷாம்பிங்க்கு வந்தான். ஆனால் அப்போ நல்லா வாழ்கிறான். நான் தான் வெளியே நிற்கிறேன். அது அதெல்லாம் அப்படி இல்லை சொல்ல மச்சான் சொல்லு ஏதோ சொல்ல வர உலகத்துக்கு ஏதோ நல்ல கருத்து ஒரு கருத்து இல்லைடா. அப்புறம் போய் மாமியை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு நிற்கிறான். அதுக்கப்புறம் கூப்பிட்டு போய் உங்கள் அம்மா கூப்பிட்டு வந்துருப்பான். அவங்க அம்மாவை பார்த்துட்டா அந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிப்பாங்க. எங்கள் இவ்வளோ ட்ரெஸ் போட்டு வரான். இங்கே வீக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது வீக்கும் இப்போ உள்ளே போனேன்னு இருக்குது. ஆனால் எங்கள் ஜேகே பார்க்கட்டுமே நான் போனேன்னு சொல்லி நீ போனால் கொண்டுருவேன். அது என் முன்னாடி நான் போவேன் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிற்கிறான் வரேன். போடா அவன் ஒய்ஃப் அங்கே போயிட்டாங்க. என் ஒய்ஃப் அங்கே போயிட்டான்டா இந்த எங்கள் அக்கா பொண்ணு உள்ளே இருக்கு நான் வந்தோடனே கொட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நிற்கிறான். நீலாம் வாழ்கிறேன்னு நான் சொன்னனாலேடா எவ்வளோ மனசார வாழ்த்துனேன். ஏன்னா என்னையெல்லாம் வாழவே விட மாட்டேங்கிற. நான் வாழ்கிறேன்னா அது என் பொண்டாட்டி நான் வாழ்வேன். நான் பிச்சிருவேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ எங்கே வேணாம் போ இப்போ நோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே நிற்கிறான். வீக் ஐயோ கடவுளே அப்படி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே விஷயம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஒன்றா ஏதாவது சேர்ந்து ஷாப்பிங்கும் முடிச்சாச்சு.
இன்னைக்கு வந்து விஷயோட கல்யாணம். விஷிக்கு ஏன்னு தெரில கண்ணெல்லாம் கலங்குது. எல்லாரையும் விட்டுட்டீங்கல்ல, நான் போயிருவேன்ல அவன் கூட. அப்போ நீங்கள்லாம் மட்டும் ஜாலியாக இருப்பீங்க, நான் மட்டும் தனியாக போயிடுவேனா அப்படின்னு வேறு சொல்லி அழுதுக்கிறா. சே இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம். நானும் அப்படி தான் வந்தேன்னு வேறு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஏன்டி சமாதானப்படுத்துன்னு பார்த்தா ஏற்றி விட்ற. நான் கூட தான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாரையும் விட்டுட்டு வந்தேன். இவன் மட்டும் என்ன அழுகுறா. நான் அழுதுக்கு மட்டும் என்ன சொன்னா ஏன் பண்ணாட்டின்னு கஷ்டமாக இருக்கு, நீ அழக்கூடாதுன்னு. நான் அன்னையிலேருந்து அழக்கூட இல்லை. ஸோ நீ அழக்கூடாது, எனக்குலாம் தெரியாது, கல்யாணம் அங்கே தான் போகணும், நானும் அப்படி தானே வந்தேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அவளை மோட்டிவேஷன் பண்ணுறேன்னு சொல்லி அவளை அழ வச்சிட்ருக்கீங்க. இப்போ மட்டும் நான் என்ன சும்மா சும்மா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், உங்கள் மாமா சொல்கிறலாம் கேட்காத, கல்யாணம் ஆகிட்டா சும்மா சும்மாலாம் அம்மா வீட்டுக்கு வர முடியாது. நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னாலே நம்ம புருஷனுக்கு உடனே பாசம் அன்னைக்கு பொங்கி வளைஞ்சிரும். பொண்ணுட்டி போறியா பொண்ணுட்டி போறியாம்பாங்க, அவ்வளோதான். அவங்க போறியா போறியான்னு கேட்டால் நம்மளை விட மாட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு புருஷனை நம்பாத, புருஷன் சொல்கிறத கேட்காத. ஜேகே உங்களை பார்த்துட்டு நல்ல மோட்டிவேஷன் டி தேங்க்யூ ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கேட்டால் வர சிரிச்சுக்கிறீங்க. அவங்கள பார்த்துட்டு பெண்ணு சொல்ல வர கல்யாணம் ஆகிட்டா அம்மா வீட்டை மறந்துட வேண்டியதான். எப்போயாச்சும் ஒரு நாள் இவங்களா கூட்டு போய் நம்ம பார்க்கணும், இல்லைன்னா பார்க்க முடியாது. இவங்களே தான் நம்ம பார்க்க ட்ரை பண்ணணும், ஏன்னா இவங்கள மட்டும் தான் பார்க்க முடியும். அதெல்லாம் உனக்கு புரியாதுடி அப்படி சொல்லிக்கிறீங்க. அப்போ உங்களை பார்த்துட்டு கஷ்டமாக இருக்குன்றியா? ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். சில நேரம் அம்மாவை பார்க்கணும் போலே இருக்கும், ஆசையே போய் கேட்போம். பொண்டாட்டி பொரியா அப்படின்னு கேட்பான் பார்த்தியா, அந்த பொரியான்னு கேட்கும்போதே சரி நம்ம போல விடு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அந்த அளவுக்கு நம்ம மைண்டை அவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ஹஸ்பண்டே நம்பாதே. ஜெயக்கி டக்குன்னு உங்கள் வாயை பொத்திட்டான், போதும் நீ பண்ண அட்வைஸ் எல்லாம் போதும் பொத்திட்டு வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டான். நீங்கள் நான் சொல்லுவேன் அப்படின்னு இருக்கேன், ஒரு அளவு சொல்ல வேணாம் வாழை அப்படின்னு இழுத்துட்டு வந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணமும் நடக்குது. அவளுக்கு இப்போ உங்கள் 2 பேர்த்தை பார்க்கும்போது, அந்த ஸ்டேஜில் உட்காந்து உங்கள் 2 பேர்த்தையும் பார்க்கும்போது நீங்கள் 2 பேரும் பார்த்தப்ப எப்படி ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்களோ அதே அளவுக்கு ஃபீல் பண்ணுறா. இப்போ தெரியுது ஏன் அன்றைக்கி நீங்கள் 2 பேரும் அவளுக்கு அவ்வளோ தேங்க்ஸ் சொன்னீங்க. ஏன்னா அவளுக்கே இப்போ அப்படி தான் இருக்கணும், நம்மளும் அப்படி தான் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிலாம் தோணுது. பிள்ளையும் அப்படி தான் சொல்கிறா. ஸோ ஃபைனலி கல்யாணமாக ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் நைட். நீங்கள் அவளை பார்த்துட்டு என் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நீ ரெடி பண்ண ஒன்று நான் ரெடி பண்ணுறேன், அதுவும் உன்னோட ரூமில். ஸோ ஒழுங்காக பர்ஃபெக்டாக என்ன நடிச்சுக்கிறதா என்று சொல்லணும். என்னென்ன கேட்டேன், உங்கள் மாமா எப்படி பண்ணார் கொய்யால் இன்றைக்கி நீ சொல்லு உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு அவங்கள பார்த்துட்டு வாயின் எப்படி வாயின் எப்படியா எல்லாம் சொல்லணும். நான் சொன்னல இப்படி ஸ்டார்ட் பண்ணார், எங்கெங்கே கிஸ் பண்ண இல்லை வெண்ணையும் நான் சொன்னல நீயும் சொல்லணும் அவ்வளோதான் அப்படின்றீங்க. வாயன் அவ்வளோதான் சரி அவன் கேட்டால் ஓகே சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அவளையும் ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு அனுப்பியாச்சு. எங்கள் கீழே அவங்க 2 பேத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட், மேலே அவங்க 2 பேத்துக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பியாகவே முடியுது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அவள்கிட்ட கேள்வி கேட்டுட்டீங்க, அதை கேட்கும் முடியல உங்களால். ஒன்றுமே சொன்னால் உங்களுக்கு அதை கேட்கும்போது அடியே ஜேகே வந்து எங்கெங்கெங்கேயோ பரவாயில்லடி என்னடி ஃபஸ்ட்டு நாளே கடவுளே சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக சிரிக்கிறீங்க. நான் என்ன பண்ணேன், நான் சொன்னேன் இப்பெல்லாம் வேண்டான்னு, அவர் தான் கேட்கல. வீடியோவாக வச்சுருக்கேன், எனக்கு அப்படிலாம் தான் வேணும். புருஷன் அந்த வீடியோ பார்ப்பாராம், வீடியோ பார்க்க மாட்டாராம், பொசிஷன் மட்டும் பார்ப்பாராம். அப்படி சொல்லி நீங்கள் அவளை பார்த்துட்டு இதுக்கு பேர் என்ன ஆத்தா எனக்கு தான் அறியாது அப்படி சொல்லிட்டு கேட்டால் வேறு சொல்கிறா. அனிமேஷன் தான் பார்ப்பாரான், நீ நினைக்கிற மாதிரிலாம் எல்லாம் வேண்டாம். ஆனால் பொசிஷன் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் சரியான வலி தான், நீ சொன்ன மாதிரி வயிறு தான் செம்ம வலின்றா. உங்களுக்கு ஐயோ அப்படி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்திருப்பீங்க. இன்றைக்கி வீயை பார்க்கும்போது உங்களுக்கு இருக்குது ஐயோன்னு இருக்குது, உங்களால் நிமிந்து வீயை பார்க்க முடியல. சேம் டைம் விஷயமே டக்குன்னு பார்க்க முடியல. விஷயம் மேலே ஃபுல்லாக நிறைய ஹெக்கிஸ் உங்களுக்காச்சு. கழுத்தில் லிப்ஸில், மேடம்க்கு கழுத்தில் லிப்ஸில், கையிலலாம் இருக்குது, ஹிப்லலாம் இருக்குது, வெளியெல்லாம் சைடுவார் தெரியுதா. உங்களாலே அவளை ஃபேஸ் பண்ண முடியல. அவங்க அம்மா அன்னைக்கு உங்களை ரியாக்ட் பண்ணதோட இன்றைக்கி பயங்கரமாக விஷயத்தை ரியாக்ட் பண்ணாங்க. உங்களால் விஷயம் யாராலையுமே நிமிந்து பார்க்க முடியல. இவன் ஜேகேவே டக்குன்னு விஷயம் பார்த்துன்னு சரி விஷயம்ட்டு போயிடுறான். அவனாலே நிமிந்து பார்க்க முடியல. வீட்டை போய் ஏன்டா நான் என்ன பண்ணேன் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனவே வந்து கூலாக பதில் சொல்லிட்டு விட்டுட்டான். இன்றைக்கி விஷயம் வந்து இங்கேருந்து கிளம்புறான். நான் அவளுக்கு மனசே இல்லை, அவள் எல்லாரையும் பார்க்குறா, அவளுக்கு அழுக வருது. நீ அவளை பார்த்துட்டு எதுக்கு அழுறான், என்னால் எல்லாரையெல்லாம் விட்டுட்டு வர முடியாது, எனக்கு கஷ்டமாக இருக்கு. சரி உன் கூட இருக்கலாமா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கேட்குறா. உனக்கு ஓகேனா இங்கே இருக்கலாம், நம்ம இங்கே இருந்துக்கலாமாம்மா அப்படின்னு சொன்னேன். நம்ம இங்கே இருந்துக்கலாமாம்மா சரிடி அப்படின்னு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அவளும் இங்கே தான் இருக்கா. 2 பேருக்கும் ஹாப்பியாக தான் போகுது. நீங்களும் விஷயம் சேம் டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. ஈவன் நீங்கள் ஜேகே கிட்டே ஸ்டார்டிங்கில் எனக்கு பேபி வேணாம் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லி அவனை சமாதானம் பண்ணி வச்சுருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு விஷயக்கு என்னென்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் கோல் பண்ணணும், 2 பேரும் சேம் டைமில் கன்சீவ் ஆகி
சேம் டைமில் குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பேசியிருப்பீங்க. ஸோ அதை வந்துட்டு 2 பேருமே இது பண்ணிடணும்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அதே மாதிரி உங்கள் 2 பேத்துக்கும் ஒரே நாளில் ஃபர்ஸ்ட் நைட்டும் நடந்துச்சு. சேம் டைமில் 2 பேரும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க. உங்கள் 2 பேத்துக்கும் அவ்வளோ ஹாப்பி. நம்ம நினச்ச மாதிரி நடந்துருச்சுன்னு. ஜேகேக்கு வந்து ஃபஸ்ட்டு குழந்தை வேணாம் வேணாம்னு சொல்லும்போது கொஞ்சம் ஷாக்காக இருந்திருக்கும். பார்த்தா கடைசியில் டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டீங்களா. அவன் கூட என்ன நினச்சிருப்பான் 2 வருஷம் 3 வருஷம் வேணான்னு சொல்லுவானு. பட் நீங்கள் சீக்கிரமாகவே எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி அதுக்கப்புறம் டக்குன்னு கேட்ட மாதிரி இருந்திருக்கும். நீ ஏன் ஃபஸ்ட்டு குழந்தை வேணான்னு சொன்ன, அதுக்கப்புறம் ஏன் டக்குன்னு எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் கல்யாணத்தன்னைக்கு நைட்டு தானே என்கிட்ட சொன்னேன் எனக்கு குழந்தை வேணும்னு. அன்றைக்கே நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் உடனே அவன் உருவாயிட்டான். நீங்கள் இவனை பார்த்துட்டேன். அன்னைக்கு நான் பண்ணலாம் எனக்கு குழந்தை வேணும்னு சொன்னப்போ உடனே எழுத்து போட்டு பண்ண தெரிஞ்சுது. இப்போ தான் கொஷின் கேட்க தெரியுதா? சரி சொல்லு. எனக்கும் விஷயக்கு இப்படி ஒரு ஆசை இருந்துச்சு, அதனால தான். அடி பாவி, இதுக்காக குழந்தை வேணும்னு சொல்லி நான் ஸ்டார்டிங்கில் இது பண்ணிட்டு இருந்தியாடி? ஆமாம். என்ன ஆமாம், மூஞ்சி பாரு. எனர்ஜிக்கு கொஞ்சம் டெரராக வச்சுருப்பேன். நீ பண்ணி ஆமாம் அடிச்சுட்டு உடனே கொஞ்சம் பவமாச்சிட்டிங்க. நல்ல விவரம் தாண்டி நீ. அடிச்சுட்டு கேட்ட வேலை வச்சுக்கிறீங்க. ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க பொண்டாட்டி தான் புருஷன் கைக்குள்ளே இருக்காங்க. ஆனால் உண்மையை சொன்னால் அது கிடையாது. புருஷன் தான் பொண்டாட்டி கைக்குள்ளே இருக்கான். என்ன செய்யணும்னு சொல்கிறோமோ நாங்கள் செய்யணும். நாங்கள் தானே தலையாட்டிப்போம்மா ஆமாம் அப்படின்றீங்க. ஆமாவோ ஆமாவோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு கிச்சு கிச்சு காட்டிகிட்டு இருக்கானுங்க. ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்டாப் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் அவனை ஹக் பண்ணிக்கிங்க. இந்த சைட் பார்த்தா இவங்க 2 பேரும் இங்கே ஹாப்பியாக இருக்காங்க. அவள் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காளா, இங்கே போட்டு ஒருத்தன் தங்குன்னு தங்கிட்டு இருக்கான். அங்கே ஒருத்தன் மேல் ரூமில் தங்க, ஒருத்தன் கீழ் ரூமில் தங்க. இங்கே இருக்க பேரண்ட்ஸுக்கு தான் ஐயா நாங்கள் 2 பேர்த்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஓடிக்கிட்டு அலையிறாங்க. பட் நீங்கள் 2 பேர் ஜாலியாக ரொமான்ஸ் பண்ண கொஞ்சிக்க கொலாவிக்க அப்படி தான் இருக்கீங்க. இவங்க தான் உங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு செஞ்சுட்டு கிடக்குறாங்க. ஸோ இதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பும் போதும். உங்கள் 2 பேத்துக்குமே குழந்தை பிறந்திருக்கும். 2 பேத்துக்குமே பொண்ணு தான் பிறந்திருக்கும். உங்களுக்கு அதுக்கப்புறம் தோணும் ஒருவேளை மாமா சொன்னது மித்து இல்லையோ நீ. ஏன்னா வீயும் வந்துட்டு ஜிம் போவான், எக்ஸசைஸ் பண்ணுவான், எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ 2 பேத்துக்கு பொண்ணுங்கிறனால இது மித்து இல்லையோன்னு இருக்கும். நீங்கள் ஜிக்கி பார்த்து மித்து இல்லைல்ல மித்தெல்லாம் இல்லை அப்படின்னு இருப்பான். ஸோ உங்கள் 2 பேத்துக்கு பொண்ணா உங்கள் 2 பேத்தையும் பார்த்த மாதிரியே இருக்கு அவனுங்களுக்கு. பையனாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேத்துக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஸோ இவங்க 2 பேர் இப்போ என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் ஆசைப்படி 2 பேத்துக்கு பொண்ணு பிறந்தாச்சு. நாங்கள் சொல்கிற மாதிரி பையன் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆசை இருக்கலாம் அவங்கள மாதிரி 2 பசங்கன்னு. ஸோ அதனால் நீங்களும் ஓகேன்ட்டிங்க. ஓகேன்னு சொல்லி அங்கே ஒரு 2 வருஷத்துலேயும் உங்கள் 2 பேத்துக்கும் அதே மாதிரி கரெக்டாக இந்த டைம் வந்து 2 பேரும் பிளான்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. சொன்னப்போ 2 பேர் அப்படி சொல்லிப்பாங்க. பட் 2 பேரும் பிளான் பண்ணாமலே 2 பேரும் சேம் டைமில் பையனுக்கு கன்சீவாக இருப்பீங்க. அதான் உங்கள் 2 பேத்துக்குன்னு ஷாக்காக இருக்கும். அதாவது பொண்ணாச்சு நீங்கள் 2 பேரும் பிளான் பண்ணிங்க. இந்த டேட்டில் நடக்கும் 2 பேத்துக்கு கரெக்டாக ஓவிலேஷன் டேட் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த கேல்குலேஷன்லாம் பண்ணியிருப்பீங்க. பட் பசங்களுக்கு அவங்க 2 பேருமே அப்படி பண்ண கிடையாது. அவங்க அதை பற்றி யோசிக்கவே இல்லை, சொன்னதோட சரி. பட் 2 பேத்துக்கு பையன் சேமாக பார்த்துருப்பாங்க. அதில் உங்களுக்கும் செம்ம ஹாப்பி, அவனுங்களுக்கு அதை விட ஹாப்பி. ஸோ ஹாப்பி என்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நான் லாஸ்ட்டாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னேன்ல. அது என்னென்னா ஒரு சேனல் ஓகேவா, என் சேனல் அங்கே இன்னொரு சேனல் பொண்ணுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இவங்க சேனல் தான் நல்லாயிருக்கும், உங்கள் சேனல் வீடியோஸை விட அந்த சேனல் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு நிறையா பேசியிருக்காங்க. ஒரு 3 பேர் போயிட்டு அந்த பொண்ணு வந்து அதில் ஹர்ட் ஆகிருக்கா. அதை வந்து என்கிட்ட வந்து ஒரு பொண்ணு சொன்னாள். இந்த மாதிரி அந்த பொண்ணு லைவில் போய் இப்படி சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கா. ஏன்க்கா அப்படி பண்ணுறாங்க அப்படிலாம் கேட்டாங்க. அதை வந்து என் ஃப்ரெண்ட் தான் என்கிட்ட சொன்னது. எனக்கு அதை கேட்டப்போ ஏன்டா ஏன் அப்படி பஞ்சிங்க அப்படி தான் இருந்துச்சு. அதாவது இப்போ நீங்கள் என் சேனல் பார்க்குறீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பாருங்கள், அப்படி இதோடய விட்டுருங்க. அடுத்த சேனல் போகும்போது அந்த ஆத்தரோட ஸ்டோரிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஸ்டோரிஸ் கேட்டுட்டு தானே வரீங்க அவங்களது. அப்போ அவங்களோட ஸ்டோரிஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் மட்டும்தான் போய் அந்த ஸ்டோரிஸ் கேட்கணும். என்னோடய ஸ்டோரிஸ் கேட்டுட்டு போய் இவங்க ஸ்டோரிஸ் மாதிரி உங்களது இல்லை அப்படின்னு யார்கிட்டையும் தயவுசெய்து சொல்லாதீங்கடா. நாங்கள் 2 பேருமே வேறு தான். எனக்கு அந்த ஆத்தர்கிட்ட நான் பேசினதில்லை, எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நானும் அப்படி தான். அவங்களுக்கும் என்னை யாருன்னே தெரியாது. நீங்கள் எப்படி சடனாக சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும். ஒரு ஆத்தராக இருந்து இன்னொரு சேனல் கூட வந்து நம்ம சேனலை கம்பேர் பண்ணி இப்போ இன்னொரு சேனல் வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என் சேனல்கிட்ட வந்துட்டு இன்னொரு சேனல் வச்சு சொல்லி அவங்க வீடியோஸ் தான் நல்லாயிருக்கும், உங்களது அவ்வளோவா நல்லா இல்லைன்னு சொன்னால் எனக்கு அவ்வளோதான் மைண்ட் அப்படியே பிச்சுக்கும். ஐயோ நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க. அந்த கஷ்டம்லாம் உங்களுக்குலாம் டக்குன்னு சொன்னால் புரியாது. பட் ஒரு ஆத்தராக இந்த ஃபீல் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தயவுசெய்து இந்த விஷயத்த யாருக்குமே பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் போய் இப்போ சொன்னதில்ல, இப்போ நீங்கள் வந்து என் ஃபேன்ஸுன்னு தான் அங்கே போய் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து நான் வந்து உங்களை வேறு எதுவுமே சொல்லலை. இப்போ என் ஃபேன்ஸுங்கனால நீங்கள் அங்கே போய் சொல்கிறீங்க, எனக்கு புரியுது. ஆனால் அதை ஏன் போய் ஒரு ஆத்தர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு கஷ்டப்படுத்தணும். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ சொல்லும்போது என்ன தெரியுமா ஆச்சு, நம்ம சேனலுக்கு தான் அது கெட்ட பேர். இப்போ வந்து நீங்கள் போய் சொன்னனாலே இப்போ நம்ம சேனலில் தான் அவங்க தப்பாக நினைப்பாங்க, பாரு அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு. அதனால தயவுசெய்து யாருமே அப்படி பண்ணாங்க. இப்போ நம்ம சேனலில் இருக்க
எல்லாரையும் பற்றி எனக்கு தெரியும், கமெண்ட் பண்ணுற எல்லாரை பற்றி எனக்கு தெரியும். ஸோ தயவுசெய்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களே வச்சுக்கோங்க. தயவுசெய்து யார்கிட்டையும் போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி இன்னொரு ஆத்தரை தயவுசெய்து கஷ்டப்படுத்தாதீங்கடா. அவங்களும் கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறாங்க. அவங்கக்கிட்ட போய்ட்டு இப்படிலாம் பேசாதீங்க தயவுசெய்து. சேம் டைம் இனிமேல் எந்த ஒரு ஆத்தர்ட்டையும் இந்த விஷயத்த பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் என் சேனல் பார்க்குறீங்க, உங்களுக்கு என் சேனல் பிடிக்குன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு விட்டுருங்க. அடுத்த சேனல் பார்க்கும்போது அவங்க வீடியோஸ் பார்த்தா அவங்களுக்கு கமெண்ட் பண்ணி அப்படியே பண்ணுங்கள். அதை விட்டுட்டு போய் இவங்க சேனல் தான் பெஸ்ட்டாக இருக்கும், உங்களுது அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் சொல்லவே கூடாது. எல்லாருமே பெஸ்ட்டு சேனல்ஸ் தான். யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் எஃப்எஃப் போடுற எல்லா சேனல்ஸும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க எல்லாமே தானாக யோசிச்சு அதுக்கு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணி தனக்கான சப்ஸ்கிரைபர்ஸை பிடிச்சுன்னு சொல்லி இவ்வளோ வேலை செய்கிறோம். அவங்கள்ட்ட போய்ட்டு நீங்கள் இப்படி சொல்லும்போது உங்களுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்கும். சேம் டைம் இப்படி பண்ணுறது எனக்கும் கஷ்டமாக இருக்குது. எனக்கே நேற்றுலேருந்து எப்படி அந்த பொண்ணை போய் இவங்க இப்படி பேசலாம், அந்த பொண்ணு பாவம் இல்லை, இப்படி சொன்னால் எப்படி இருக்கும் ஒரு ஆத்திருக்கு, அப்படி தான் என் மைண்ட் செட்டில் இருக்குது. ஸோ தயவுசெய்து இப்படி பண்ணாதீங்க, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் மிஸ். இனிமேல் தயவுசெய்து எந்த சேனல்கிட்டையும் போய் அப்படி பேசாதீங்கடா, யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிக்குன்னா பாருங்கள், பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து மற்ற ஆர்டிஸ்ட்டை போய் அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் சொல்லாதீங்கடா ப்ளீஸ். அந்த ஒரு விஷயத்த மட்டும் எனக்காக பண்ணுங்கள். யாரும் ஹர்ட் பண்ணாதீங்க. நம்ம இருக்கிறது ஒரு குட்டி சர்க்கிள் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டாக தான் இருக்குமே தவிர இப்படின்னு ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணி என்றைக்குமே இருக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு. ஸோ ரியல் லைஃப்லேயும் சரி எஃப்எஃப்லேயும் சரி யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் பண்ணது தப்புன்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணது தப்பு தான், நான் வந்து கரெக்டானு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அந்த பொண்ணு பாவம் இல்லை, அவங்கள்ட்ட போய் நீங்கள் இப்படி சொல்லும்போது அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகும்ல. ஸோ தயவுசெய்து நீங்கள் வந்து சாரி கேளுங்க. இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க. இப்போ இந்த சேனல்கிட்ட யாரும் பண்ணாதீங்கடா. எல்லாரோட ஒர்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்கும், ஐ நோ. ஸோ யாரையும் இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. ஓகே மிஸ், பாய், லவ் யூ.